பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கை கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். பிரேமாமா திருவடிகள் போற்றி, தாய் தந்தை திருவடிகள் போற்றி, இங்கு வீற்றிருக்கும் அனைத்து அடியார்கள் திருவடிகள் போற்றி, வழியா சுவாமிகள் திருவடிகள் போற்றி, அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி, முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன், வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கொரகொரன்னு கேக்குதா? கொரகொரன்னு இல்லையா? ஓகே சரி. ஓகே, இன்னைக்கு வந்து டைம் வந்து எத்தனை, 15 நிமிஷம் கொஞ்சம் திருப்புகழ் பாடினோம். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டிய பாடல்கள் வந்து காப்புலேருந்து 26 பாடல்கள். எப்படி அப்படின்னாக்கா, பாடல் அதோட நேரடி விளக்கம் மட்டும், அந்த பாடலுக்குள்ளே போகவே இல்லை. இது வந்து 1.5 ஆண்டு காலமாக வந்து நம்ம இது ஒரு பாடலையும் வந்து ரொம்ப நம்ம ஆழ்ந்து சிந்திச்சதுனால இது ரொம்ப ஒரு ரிவிஷன் மாதிரி, மீள் பார்வை மாதிரி. கந்தர் அனுபூதியை நம்ம படிச்சுட்டு சும்மா நம்ம வந்து சுவாமி கிட்ட படிக்கும் போது, வார வழிபாடு பண்ணும் போது, அந்த பாட்டை படிக்கும் போது நம்மளுக்கு அந்த நேரடி அர்த்தம் அது தெரிந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் அந்த சிறப்பு அர்த்தம் தெரிந்தால் அதுவும் மிக சிறப்பு. சரி, பாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே, காப்பு செயல். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண் முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண் முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். ஓகே, ஆனா இதை வந்து நம்ம எப்படி கொண்டு கூட்டிக்கணும், அதாவது நம்ம பொருள் சொல்லும் போது எப்படி கொண்டு கூட்டிக்கணும்னா, தஞ்சத்து அருள், ஆமா, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு நெஞ்சங்கனகல்லு நெகிழ்ந்து உருக இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். இப்படின்னு கொண்டு குத்திக்கணும். அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம பொருள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஏன் இப்படி கொண்டு கூட்டுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். தஞ்சத்து, அதாவது தஞ்சத்து அப்படின்னா தஞ்சம், புகலிடம். அதாவது முருகர் அடியார்கள் இருக்காங்க இல்லையா, முருகர் அடியார்கள் வந்து முருகனை தவிர வேறு யாருக்கிட்டையும் புகலிடம் போக மாட்டாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த இன்ப துன்பம் வந்தாலும் முருகன் திருவடியே சரணம் என்று நினைப்பார்கள். அதுபோல எந்த இடர் வந்தாலும் அவர்கள் வந்து முருகனோட திருவடியே வந்து புகலிடத்துக்கு போவார்கள். எந்த துன்பம் வந்தாலும், எந்த இடர் இடுக்கன் வந்தாலும். அதான் தஞ்சத்து. முருக அடியார்கள் முருகன் திருவடியை தவிர வேறு எந்த பிற தெய்வங்கிடம் புகலிடம் செல்ல மாட்டார்கள். அப்படி வரும் அடியார்களுக்கு யார் என்ன பண்ணுவா, சுவாமி என்ன பண்ணுவாங்க, அருள் சண்முகனுக்கு, அருள் செய்கின்ற சண்முகனுக்கு, ஆறுமுகனுக்கு, அந்த ஆறுமுகனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதி வந்து எழுதுறாராம். ஆனா அந்த கந்தர் அனுபூதி எப்படி எழுதுறாருன்னா, அந்த 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 பாடல் கேட்கிறவங்க, அந்த கந்தர் அனுபூதி பாடுறாங்க, அதை கேட்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, ஓதுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. அந்த கேட்கிறவங்க மனசு வந்து பாறாங்கல் மாதிரி இருந்தா கூட, திடமான கல் இருந்தா கூட, அந்த கந்தர் அனுபூதி, அந்த பாமாலை சொற்கள் கேட்க கேட்க அவங்க நெஞ்சா கல்லான நெஞ்சும் உருகும்படி எழுதுறாராம். அதுதான் அடுத்த லைன் சொல்றாங்க. தஞ்சத்து அருள் சண் முகனுக்கு, தஞ்சத்து இரண்டாவது வரி எடுத்துக்கணும். தஞ்சத்து அருள் சண் முகனுக்கு, முருக அடியார்கள் முருகனை தவிர வேறு எந்த தெய்வமும் புகலிடமாக போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அருள் செய்கின்ற சண்முகனுக்கு, முருகப்பெருமானுக்கு எப்படி அவன் அடியார்கள் வந்து கந்தர் அனுபூதி வந்து ஓதுறாங்கல்ல, அப்போ ஓதும்போது அப்போ கந்தர் அனுபூதி கேட்பவர்கள் நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருக. அப்படி கேட்பவர்களோட நெஞ்சமானது கனகல்லு, அதாவது திடமான கல்லு மாதிரி இருந்தாலும்
அதை கேட்பவர்கள், கந்தர் அனுபூதி கேட்பவர்கள் நெகிழ்ந்து உருகும்படி, அவங்க வந்து நெஞ்சம் உருகி உருகி நெகிழ்கிற மாதிரி உருகிற மாதிரி. அதுக்கப்புறம் 2வது வரியில இயல் சேர்ன்னு எடுத்துக்கணும். இயல் சேர், இயல் சேர்னா இயற்றமிழ், இயற்றமிழ்னா செய்யுள் வடிவமாக அமைந்த தமிழ். அந்த இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே, அதாவது செய்யுள் பாமாக்களாக்க செய்யுள் வடிவத்தில் அமைந்த செஞ்சொல் புனைமாலை, செம்மையான தமிழ் சொற்களை கொண்டு, எப்படி சுவாமிகள் வந்து 51 மாலை புனையிறார், மாலைகளை புனைந்து 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 அந்த பாமாக்கள் சிறப்புறவே, எப்படி சிறப்புறணும், தமிழால் சிறப்புறணும். அந்த அடியாருக்குள் கும்பிடும் போது அவர்கள் நெஞ்சில் பக்தி சுரக்கணும். அவர்களோட நெஞ்சு வந்து கல் மாதிரி இருந்தாலும் கனகல்லாக, அதாவது திடமான கல்லா இருந்தாலும் நெகிழ்ந்து உருகும்படி சிறப்பு உறணும். அந்த மாதிரி சிறப்புற பஞ்சக்கர ஆணைவதம் பணிவாம், அதாவது 5 கரங்களை உடைய அந்த விநாயகப் பெருமானை பணிவோம். இந்த பாடல் சிறப்பு அடைய பஞ்சக்கர 5 கரங்களை உடைய ஆணைத்தது விநாயகப் பெருமானின் பதம் திருவடிகளை பணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பணிகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமிகள் விநாயகப் பெருமானுக்கு காப்புச்செயல் எழுதியிருக்கார். ஒரு தடவை சொல்லிடுறாங்க. தஞ்சத்து எப்படி கொண்டு குட்டிக்கணும், தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு, முருக அடியார்கள் எந்த துன்பம் வந்தாலும் முருகனையே சரணாகதி புகலிடம் போவார்கள். அப்படி போகின்ற முருக அடியார்கள் அருள் செய்கின்ற, அப்படி போகின்ற அந்த முருக அடியாருக்கு அருள் செல்கின்ற சண்முகனுக்கு, முருகனுக்கு கந்தர் அனுபூதி ஓதுறாங்கல்ல, அந்த ஓதும் போது கேட்பவர்கள் நெஞ்சு, அடுத்த லைன் எடுத்துக்கணும், முதல் வரி எடுத்துக்கணும், நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருவா, அப்படி கேட்பவர்கள் நெஞ்சு கனமாக கல்லு மாதிரி இருந்தாலும் அது நெகிழ்ந்து உருகும்படி இயத்தமிழால் செஞ்சொல் புனைமாலை, செம்மையான சொற்களை கொண்ட புனைந்த மாலை சிறந்திடவே சிறப்புறுமாறு. எவ்வாறு சிறப்புறுமாறு, கந்தர் அனுபூதி ஓதுவார் கேட்கும் நெஞ்சு கனமான கல்லாக இருந்தாலும் அங்கு நெகிழ்ந்து உருகும்படி, அது மட்டும் இல்ல இயற்தமிழால் செய்யும் செய்யுட்கள் தமிழ் ஓங்கி வளரும்படி, அது மட்டும் இல்ல அந்த கந்தர் அனுபூதி ஓதுவார்கள் கேட்பவர்கள் அவங்களுக்குள்ள வந்து இறைவன் பக்தி ஓங்குமாறு, அப்படி பல சிறப்புகள் சிறந்திடவே சிறப்படையுமாறு பஞ்சக்கர ஆணைமுகம் பணிவாம், ஆணை பதம் பணிவாம். 5 கரங்களை உடைய ஆணை விநாயகப் பெருமானின் பதம் திருவடிகளை பணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் அமைகிறது. அதான் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். இதுதான் இந்த பாடல். நான் என்ன பண்றேன், பாடல் இது வந்து ஏற்கனவே நம்ம எல்லாமே படித்தது, இது ஒரு ரிவிஷன். அதனால நான் ஆழ்ந்த விளக்கத்துக்கே போகல. 2 தடவை ஒரு பாடல் 2 தடவை விளக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க. ஆனா அந்த பாடல் நேரடி விளக்கமே புரியல அப்படின்னா நடுவுல நீங்க கூப்பிட்டு அம்மா இது இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பாடல் 26 இருக்கு, அதனால அப்படியே நான் 2 தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். புரியலன்னா நீங்க நடுவுல கேளுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, அடுத்தது அப்போ இந்த பாடலோட உட்கருத்து வந்து கந்தர் அனுபூதி வந்து காப்பு செய்ய, கந்தர் அனுபூதி சிறப்படைய விநாயகப் பெருமானை வணங்குகிறோம் அப்படின்ற பாடல். ஆனா இது வந்து கந்தர் அனுபூதி. ஆனா நம்ம எந்த விண்ணப்பம் வச்சாலும், எச்செயல் செய்யும் போது விண்ணப்பம் வச்சாலும் அந்த செயல் சிறப்புறமாறு நம்ம விநாயகப் பெருமான் கிட்ட விண்ணப்பமாக இது வைத்துக் கொள்ளலாம். அடுத்த பாடல் வந்து இதுதான் வந்து நூல். இதுல இருந்து தான் வந்து பாடல் 1 ஆரம்பிக்குது. நூல் ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஓகே, அடுத்தது ஆடும் பரி. இது எப்படி படிக்கணும், ஆடும் பரி. இது நிறைய பேர் படிக்கும்போது பாடும்போது பாட்டிருக்கான், ஆடும் பரிவேல் அணி சேவலென, அப்படி ஆடும் பரிவேல் அப்படி படிக்கிறாங்க. ஆனா அது படிக்கும் போது ஆடும் பரி
வேல் அணி சேவல் என. நீங்க பாடும் போது கூட ஆடும் பரி எப்படி ஆடும் பரி வேல் அதுக்கப்புறம் ஒரு புள்ளி அணி சேவல் அப்படி ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓகே. ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். அப்போ அதாவது விநாயகப் பெருமான் வந்து சரி இன்னும் ஒரு தடவை படிக்கிறேன். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. சரி, இது வந்து கடைசி இரண்டு வரி எடுத்துட்டு முதல் 2 வரி, ஏன்னா இதுவும் விண்ணப்ப பாடல் தான். எப்படி தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. தேடும் அது கயமா முகனை தேடும் கயமா கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் என்ன பண்ணுன்னா தேவர்களை தேடி 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 இம்சிச்சான். எல்லா அசுரர்களும் அப்படிதான். நல்லா சாமி கும்பிடுவாங்க, நல்லா பெரிய பெரிய வலிமையான தவங்கள் வந்து செய்வாங்க. அவங்களுக்கு வைராக்கியம் உள்ள தவங்கள் செய்வாங்க, பல வரங்கள் பெறுவாங்க. அந்த பல நாள் வந்து வரம் பெற்ற உடனே வந்து அதை வந்து நல்வழியில் பயன்படுத்த மாட்டாங்க. மற்றவங்களுக்கு இடர் செய்து அழிந்து போவார். நிறைய இது பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கஜமுகாசூரன் வந்து தேவர்களுக்கு இம்சைப்படுத்திக்கிட்டே இருந்தான். அவங்களை தேடி 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 துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அப்போ அதுதான் சொல்றாங்க, தேடும் கயமா முகனை செருவில் சாடும். தேடும் அதாவது தேவர்களை தேடி செல்கின்ற தேடி தேடி சென்று அவர்களை துன்புறுத்தின கயமா முகனே கஜமுகாசுரனை செருவில் அதாவது போரில் சாடும் தாக்கி வென்ற போரில் தாக்கி வென்ற தனியானை ஒப்பற்ற விநாயகப் பெருமானுக்கு நிகரில்லை. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், சிவபெருமான் எல்லாம் ஒரே சக்தி. அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லவர்கள். அவங்களுக்கு ஒப்பற்ற தெய்வம் இல்லை, அவர்களுக்கு மேல் ஒரு தெய்வம் இல்லை. அதனால தனி யானை ஒப்பற்ற ஆணைமுக பெருமானுக்கு சகோதரனே. யாரு தம்பி? யாரு? முருகப்பெருமான். அப்போ அந்த முருகப்பெருமானை கூப்பிடும்போது அவர்களோட அதாவது அவரோட மூத்த அண்ணன் இருக்காங்கல்ல, விநாயகப் பெருமான பெருமையை சொல்லி கூப்பிடுறார். தேடும் கயமா முகனை செருவில் சாடும். தேடி தேடி சென்று தேவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்கின்ற அந்த கஜமாமுகாசுரனை செருவில் போரில் சாடும் வென்றி தாக்கி வென்ற தனி யானை ஒப்பற்ற விநாயகப் பெருமானின் சகோதரனே முருகப்பெருமானே. விநாயகப் பெருமானின் சகோதரனே முருகப்பெருமானே, எனக்கு ஆடும் பரி ஆடுகின்ற மயில். பரி அப்படின்றது குதிரை, இங்க ஆகு பெயர். குதிரைன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வேகத்துக்கு மயில் போகுமா. ஏன்னா மயில் வந்து ஒரு நொடியில அகில உலகங்கள்லாம் சுத்தி வந்தது அப்படின்ட்டு மயில் விருத்தத்துல மயிலோட பராக்கிரமத்தையும் அப்புறம் வந்து கந்தர் அலங்காரத்துலயும் வந்து சொல்லுவாங்க. அந்த மயில் தோகை அப்படி ஆடுச்சுனாலே அந்த மயில் தோகை அப்படி ஆடுச்சுனாலே அந்த தோகையில வர காத்து என்ன ஆகுமா, காத்து பட்டு ஆதிசேஷன் ஆதிசேஷன் இருப்பாங்கல்ல, 1000 பனாமுடி வைத்த ஆதிசேஷன் மேல யார் தூங்குவா? திருமால் தூங்குவாங்க. ஆனா அந்த மயில் எப்படியா? விஸ்வரூப மயில். அந்த அண்டம் முழுவதும் முட்டக்கூடிய மயில். அதோட தோகை ஆடுச்சுன்னா அதுல காத்து பட்டு அந்த அந்த ஆதிசேஷன் தலையில இருக்கிற அந்த மாணிக்க கல்லு விழுந்துடுச்சான். அது மட்டுமா விழுந்துச்சு? அந்த அந்த ஆதிசேஷனே வந்து பெரிய பாம்பு. அதுவே ஆட்டம் கண்டுடுச்சான். கடைசியில அது மட்டும் இல்லையா, அது ஆடின ஆட்டுல திருமாலே கீழே விழுந்துட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கும். இந்த பாடல்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடும் பரி ஆடுகின்ற அந்த மயில். அப்ப மயிலுன்னா நம்ம போட்டோல பாக்குற மாதிரி சின்னோண்டு மயில் குட்டியா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மயிலின் பராக்கிரமத்தை வந்து அந்த மயில் விருத்தம் கந்தர் அலங்காரத்துல வந்து சுவாமிகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆடும் பரி ஆடுகின்ற மயில். வேல் உன் வேலாயுதம் ஞானத்தை தருகின்ற ஒளி பொருந்திய வேல். அணி சேவல் அழகுடைய சேவல்.
அப்போ ஆடும் பரி ஆடுகின்ற மயில், வேல், அணி சேவல். அப்போ மயிலுக்கு ஆடும்ட்டு ஒரு பண்பு போட்டிருக்காரு, சேவலுக்கு அணின்னு சொல்லிட்டு ஒரு பண்பு போட்டிருக்காரு. ஆனால் வேல் அப்படி கிடையாது. வேல் வந்து ஞானம், அது அதுக்கு எந்த பண்பும் தேவையில்லை. ஒப்பற்ற நிகரில்லாத வேல், ஞானம் உடையது. அதனால பாடும்போது ஆடும் பரி வேல் அணி சேவல் அப்படின்னு பாடணும். ஆடும் பரிவேல்னு பாடக்கூடாது. ஆடும் பரி வேல் அணி சேவல் என. அப்போ அருணகிரிநாத சுவாமி கேட்குறாரு, சுவாமி எனக்கு ஆடுகின்ற உன்னுடைய மயில், எல்லா அடியார்களுக்கும் முக்தி தர ஞானத்தை தர வல்ல வேல், உன்னுடைய அழகுடைய சேவல், இதை வைத்து என பாடும் பணியை, என்ற 3 பொருள்களை வைத்து நான் எப்பொழுதும் பாடும் செயலை பணியாய் அறிவாய், எனக்கு தொண்டாக எனக்கு அருள் புரிய வேண்டும். அப்ப சுவாமி எப்படி வேண்டார் பாருங்களா, அருணகிரிநாத சுவாமி எப்படி வேண்டாரு, நான் சதா சார்வமாக உன்னையே நினைக்க வேண்டும், உன்னோட சேவல், உன்னோட மயில் வாகனத்தை, உன்னோட வேலாயுதத்தையே நான் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான். அப்போ இதுதான் அதான் கேட்கிறார். ஆடும் பரி ஆடுகின்ற மயில், வேல், அணி சேவல், அழகுடைய சேவல் என பாடும், இவைகளை வைத்து பாடும் பணியே, இதற்கு பாடும் பணியேன்னா நான் இது செயலே, இந்த பாடும் செயலையே பணியாக தொண்டாக எனக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்றாரு. சரி, இந்த பாடல் ஒரு தடவை பார்த்துடலாம். தேடும் கயமா, கடைசி 2 வரி. தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. நம் தேவர்களை தேடி தேடி சென்று துன்புறுத்துகின்ற கயமாமுகனை, அந்த கஜமுகாசுரனை செருவில் போர்க்களத்தில் சாடும் தாக்கி வென்ற தனி யானை, ஒப்பற்ற விநாயக பெருமானின் சகோதரனே முருகப்பெருமானே, ஆடும் பரி ஆடுகின்ற மயில், வேல் வேலாயுதம், அணி சேவல் அழகுடைய சேவல் என பாடும் இம்முப்பொருள்களையும் பாடும் பணியே, செயலையே பணியா, எனக்கு பணியாக அருள்வாய், அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்கறது தான் இந்த பாடல். சரிங்களா? இப்போ இந்த பாடல் வந்து இப்போ அர்த்தத்தை சொல்லிட்டான். இப்போ திரும்பி படிக்கும் போது அந்த அர்த்தத்தை பொருத்தி பார்க்கணும். இப்போ தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் அப்படின்னு கேட்கிறார். சரி, அடுத்தது. அச்சோ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெக்கார்ட் போட்டேனான்னு தெரியல. இது ஏன் இங்க வந்தது? பேராசையா? முருகா. சரி, ஓகே. அடுத்தது பாடல் 2. ஓகே, இது வந்து சொல்றாரு, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ. இந்த யோக கூட பக்கத்துல ஒரு கமா போட்டுக்கலாம். யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ஓகே, இது வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த சரி, இது உள்ள போயிடலாம் நம்ம. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய், என்னை இழந்த நலம் சொல்லாய், என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை எப்படி கொண்டு கூட்டிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொண்டு கூட்டி எப்படி படிக்கணும் அப்படின்னா, முருகா சுரபூபதியே, ஆமா, முருகா சுரபூபதியே, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த கொண்டு கூட்டிக்கிற மாதிரி நம்ம பொருள் சொல்ற மாதிரி அப்படி எடுத்துட்டு போகணும். முருகா, முருகப்பெருமானே, முருகா அப்படின்ற சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அந்த வகுப்பு, இந்த பாடல் படிக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் அந்த நேரடி விளக்கம்ன்றதுனால அந்த டீட்டெயிலுக்கு போல. முருகா, முருகப்பெருமானே,
சுர பூபதியே. சுர அப்படின்னா தேவலோகம்னு அர்த்தம். விண்ணுலகம். பூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். பதி அப்படின்னா தலைவன். அப்போ முருகா நீ யாரு? சுர தேவலோகத்துக்கும் பூவுலகத்துக்கும் பதி தலைவனே, நீ எப்பேற்பட்டவன்? அதாவது இந்த பாடல் எப்படின்னா, ஆறு ஆறு படை வீட்டுல அமர்ந்திருக்கான் முருகப்பெருமான். அந்த தலத்துல மட்டும் இருக்கானா? இல்ல, அது அப்படியே உதாரணம் எடுத்திருக்காங்க. நீங்க திருமுருகாற்றுப்படை பார்த்தீங்கன்னா, நக்கீர சுவாமி வந்து அந்த 6 படை பத்தி சொல்லிட்டு, அந்த கடைசி பழமுதிர் சோலையில சுவாமி அங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிப்பாரு. எங்கெல்லாம் சுவாமி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிப்பாரு. அப்புறம் அது அது மட்டும் இல்லாம, அப்போ அந்த நக்கீர சுவாமி சொல்வாரு அதுல, அந்த 6 படை வீட்லயும் இல்ல. அந்த குண்டு, குழி, அந்த மலை, சுனை, பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லிஸ்ட்டே போட்டிருப்பாரு. போட்டுட்டு, ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஆனா அந்த இடத்துல மட்டும் இல்ல, வேற எல்லா அந்த குறிப்பிட்ட இல்லாத இடத்துலயும் இருக்காரு. அதாவது வியாபகத்தன்மையே அவரால வந்து சுட்டி அறிய முடியல. சுவாமி எல்லா இடத்துலயும் இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நக்கீரர் வந்து அப்படி சொல்லல. எங்கெங்கெங்கெங்கயோ சொல்லி அங்க இருக்காரு முருகர், இங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்து இந்த பாடல வந்து சுவாமி 6 படையிலையும் எங்கேயும் இருக்காரு. ஆனா 6 படையிலையும் இப்படியும் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உல்லாச, நிராகுல, யோக, இத, சல்லாப, வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. முருகா முருகப்பெருமானே, சுரபூபதியே. சுர அப்படின்னா விண்ணுலகம், பூ அப்படின்னா பூமி. அப்போ விண்ணுலகத்திற்கும் பூமிக்கும் தலைவனே உல்லாச. அப்போ சுவாமி எப்படி இருக்காராம்? திருப்பரங்குளத்துல உல்லாசமாக இருக்காராம். அப்போ உல்லாசம்னா இன்பமுடையவர், இன்பமாக இருக்காங்களாம். அது வந்து இன்பமுடையவராக அந்த அருட்குணம் எங்க இருக்குது அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல. நிராகுல, ஆகுலம் அப்படின்னா துன்பம், ஆகுலம் துன்பத்தை நீக்க வல்லவன். அப்போ திருச்செந்தூர் ஸ்தலம் வந்து நிராகுலத்தன்மை. யோக நிலையில எங்க இருக்காரு அப்படின்னா யோகமூர்த்தியாக இருப்பவன். பழனில யோகமூர்த்தியாக இருப்பவர். இதன்னா இனிமையாக பேசுபவன். அப்போ அந்த சுவாமி மலையில அந்த கனவை உபதேசம் பண்ணும்போது அந்த சிவபெருமானுக்கு எப்படி காதல சொன்னாரா? இதமாக சொன்னாரா? அப்போ அப்படின்னா இனிமையாக பேசுபவரும். சல்லாப அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பவன். அதாவது தணிகை மலை, குன்றுதோர் ஆடல் எல்லாம் சுவாமி தனிந்து மகிழ்ந்து இருப்பவர். அப்போ வினோதனம்னா நல்ல திருவிளையாடல்கள் புரிகின்ற அந்த செயல். அப்போ பழமுதிர் சோலையில வந்து பல திருவிளையாடல்கள் புரிந்தான். அப்போ சுவாமிக்கு அந்த ஔவையார் திருவிளையாடல், சுட்ட பழம் சுடாத பழம், அந்த திருவிளையாடலாம் எங்க நிகழ்ந்தது? பழமுதிர் சோலை. நீ அலையோ, அவ்வாறு நீதானே இவ்வாறு இருக்கின்றாய். எப்படி? உல்லாசமாக இன்பமுடையவரும், நிராகுலம் துன்பத்தை தீர்க்க வல்லவனாகவும், யோகமூர்த்தியாகவும், இதமாக பேசுபவனாகவும், சல்லாப அதாவது தணிகை மலையில் அது மகிழ்ந்து இருப்பவனாகவும், வினோதனும் திருவிளையாடல்களை புரிபவனாக இருக்கின்ற நீ அலையோ, எல்லாம் நீ இருக்கின்ற அலையா. அப்போ எல்லாம் அப்ப அவ சாமி கிட்ட அப்படி புகழ்ந்து சொல்ற, எல்லாம் நாம் புறப்பற்றுகள் எல்லாத்தையும் அற்று என்னை இழந்து, அதாவது என்னோட அகப்பற்றையும் இழந்து நலம் சொல்லாய். இதனால் வரும் பேரின்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அகப்பற்று புறப்பற்று இழந்தா நலம், அதாவது நலம்னா பேரின்பம், நலம்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பேரின்பம் அது சொல்லாய். அது எப்படி இருக்கும் எனக்கு உபதேசமாக சொல்லாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அனுபூதி எப்படி இருக்கும்ட்டு சுவாமி கிட்டே கேட்கிறாரு. அந்த பேரின்பத்தை சொல்லாய். ஆனா அந்த பேரின்பம் அவரே சொல்றார் பாரு, அந்த பேரின்பம் சும்மா சொல்லுன்னு கேட்கல, எல்லாம் என்னை அந்த அகப்பற்று புறப்பற்று இழந்த அந்த பேரின்ப நலத்தை எனக்கு சொல்லாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இது எப்படி எடுத்துக்கணும்? முருகா இது எப்படி ஃபர்ஸ்ட் கொண்டு கூட்டிக்கணும்? முருகா சுரபூபதியே, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ, எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய். முருகா முருகப்பெருமானே, விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் தலைவனாக இருப்பவனே, உல்லாசம் இன்பமுடையவரும், நிராகுல துன்பத்தை நீக்குபவரும், யோகமூர்த்தியாகவும் இதமாக பேசுபவராகவும், சல்லாப மகிழ்ச்சியாக இருப்பவனும், வினோதனும் திருவிளையாடல்கள் புரிபவனமாக நீ இருக்கின்றாய் அலையா. எல்லாம் என் அகப்பற்றெல்லாம் புறப்பற்று எல்லாம் என்னை இழந்த என் அகப்பற்றும் இழந்த
பேரின்ப நலம், பேரின்ப நலத்தை சொல்லாய், எனக்கு உபதேசமாக சொல்லாய் அப்படின்றது தான் இந்த பாடல். சரி, அதுதான் உல்லாச நிராகுல யோகைத சல்லாபம் வினோதனும் நீ அலையோ எல்லாமர என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே தான். அடியேன் கொஞ்சம் வேகமா போறேனா, இந்த கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா போடணுமா சொல்லுங்க. இல்லம்மா, நல்லா இருக்குதான், கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஓகே. அடுத்து ஓகே, இதுல வந்து என்ன கேட்குறாருன்னா, சுவாமி நித்திய பொருள் ஆவது யாது அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி கிட்ட கொஷின் கேட்குறாரு, சுவாமி கிட்ட வினா எழுப்புறாரு. சுவாமி நித்திய பொருளாவது யாது, உண்மை பொருள் ஆவது யாது அப்படின்னு கேட்குறாரு. பாட்டை எடுத்துக்கிறேன் ஓகே. நித்திய பொருளாவது யாது அப்படின்னு கேட்குறாரு. நித்திய பொருள்னா என்ன? என்றும் அழியாதது. சுவாமியோட திருவடி நித்திய பொருள். மித்தது எல்லாம் அழியக்கூடியது, எல்லாமே அழியக்கூடியது. எல்லாம் இப்போ நாம் படிக்கிற அந்த சொற்கள் எல்லாமே அழியக்கூடியது தான். பசு ஞானம், பாச ஞானம் எல்லாமே அழியும் தன்மை, எல்லாமே வந்து அழியக்கூடியது தான். உலக பொருள் எல்லாமே அழியக்கூடாது, பஞ்சபூதம் அனைத்தும் அழியக்கூடியது எல்லாமே. சரி, இப்போ என்ன கேட்குறாரு, நித்திய பொருளாவது யாது, இது எப்படி படிக்கணும்? சாதாரணமாக படிக்கும்போது வானோ புனல் புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ உதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. ஆனா கொண்டு கொட்டுக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, பொருளாவது சண்முகனே, ஃபர்ஸ்ட் சண்முகனே முருகப்பெருமானே அப்படிதான் எடுக்கிறாரு. ஆமா, அதாவது பொருளாவது, அதாவது கேட்குறாரு, சண்முகனே பொருளாவது, உண்மை பொருளாவது யாது அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஆனால் இங்கே தமிழுக்கு அந்த செய்யுள் அந்த இலக்கணத்தோட எழுதுறதுனால பொருளாவது அப்படின்னா சண்முகனே முருகப்பெருமானே பொருளாவது வானோ, இது புனல் பார் கனல் மாருதமோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நம்ம புனலோ பாரோ கனலோ மாருதமோ அப்படின்னு கேள்வி எடுத்துக்கணும். ஞானோ உதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடமா தானோ அப்படின்னு கேட்குறாரு. சாமி கிட்ட வினா எழுப்புறாரு. எப்படி படிக்கணும்? பொருள் சண்முகனே பொருளாவது வானோ புனலோ பாரோ கனலோ மாருதமோ ஞானோ உதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். சரி, பொருளாவது சண்முகனே, ஷண் ஷண் ஆறுமுகப் பெருமானே பொருளாவது நித்திய பொருளாவது யாது அப்படின்னு கேட்கிறார். நித்திய பொருள் அப்படின்னா என்றுக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது, எக்காலத்திலும் தோன்றி நின்று அழியக்கூடிய மாய பொருள் கிடையாது, உண்மைத்தன்மை உடைய பொருள் அப்படின்னா யாதுன்னு கேட்கிறாரு. வானோ ஆகாயம்தான் உண்மை பொருளோ அப்படின்னு கேட்கிறாரு. அது இல்லை. புனல் புனல் தண்ணீர் தான் உண்மை பொருளோ. பஞ்சபூதங்கள் எப்போதுமே வந்து அழியக்கூடியது, பஞ்சபூதங்கள் சடப்பொருள். ஏன் அப்படின்னா ஒரு உதாரணம் சின்னதாக சொல்லிடுறேன். இப்போ சின்ன குழந்தை இருக்கு, குட்டி குழந்தை. அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தை, அதுக்கு நெருப்பு சுடுன்றதே தெரியாது. நெருப்பில் கையை வச்சா அதுக்கு சுடும் தானே. ஆனால் நெருப்புக்கு அறிவு இருந்துச்சுன்னா, இது சின்ன குழந்தை வருதுன்ட்டு நெருப்பு தள்ளி போகுதா? தள்ளி போகாது. நெருப்பு சடம், அது எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை அந்த நெருப்பு தொடும்போது குழந்தைக்கு தான் சுடும், ஆனால் நெருப்பு தானே விலகுமா? விலகாது அப்படின்ட்டு எங்கள் சைவ சித்தாந்த ஆசிரியர் எங்களுக்கு புரியறதுக்காக சொன்னார். அப்போது அது ஒரு சின்ன உதாரணம். அந்த மாதிரி ஆகாயம், தண்ணீர், நிலம், கனல் நெருப்பு, மாருதம் காற்று, இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள் எப்பவுமே சடப்பொருள் தான். ஆனால் சுவாமிகள் கேட்குறாரு, நம்ம பொருட்டை கேட்குறாரு. அவருக்கு தெரியும் கொஷின் ஆன்சர், அவருக்கு விடை தெரியும், நமக்காக கேட்குறாரு. பொருளாவது நித்திய பொருளாவது சண்முகனே, கடைசி இதை எடுத்துக்கணும். கடைசி லைன்ல அந்த சண்முகனே ஆறுமுக பெருமானே, அதுக்கு முன்னாடி வார்த்தை எடுத்துக்கணும். பொருளாவது நித்திய பொருளாவது வானோ ஆகாயமோ புனல் தண்ணீரோ பார் நிலமோ கனல் நெருப்போ மாருதமோ காற்றோ ஞானோ உதயமோ. ஞான உதயம்னா நம் அறிவு எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா தத்துவ கூட்டத்தில் புத்தி தத்துவத்தில் தான் ஆகுது. நம்ம புத்தி தத்துவத்தில் தான் வந்து அனைத்து வினை எல்லாமே வந்து
ஸ்டோர் ஆகும். அதில் தான் வந்து அந்த புத்தி தத்துவம் பாவம் புண்ணியம்லாம் அதில் தான் வருது. நாம் ஒரு பொருளை பார்த்து இன்னது அப்படின்னு முடிவெடுக்கிறது எது அப்படின்னா புத்தி தான் முடிவெடுக்கும். மனசு பார்த்தாலும் சிந்தை வந்து சிந்தித்தாலும் அந்த இதுதான் நன்று, இதுதான் தீயது, இப்படிதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நிச்சயிக்கிறது வந்து எது? புத்தி. அதுதான் சொல்றார் ஞானோ உதயமோ. நாம் தத்துவ கூட்டத்தில் இருக்கிற புத்தி தான் நித்திய பொருளோ, நவில் நான் மறியோ. நவில் வாயால் ஓதப்படுகின்ற 4 வேதங்கள் தான் நித்திய பொருளோ, யானோ யான் என்கின்ற புருட தத்துவமோ. நம்ம உடம்புல இருக்கிற தத்துவம், அதாவது கை காலு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வித்யா தத்துவம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆன்ம தத்துவம் 24 வித்யா தத்துவம், காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் அது அப்புறம் எல்லா தத்துவமும் வந்து ஜடப்பொருள் தான். எல்லாமே ஜடப்பொருள். அதை வந்து யார் வந்து இயக்குறா அப்படின்னா ஆன்மா. அந்த ஆன்மாவை யார் இயக்கின்றார்னா இறைவன். அப்போ அதான் கேட்கிறார், நவில் நான் மறியோ. ஓதப்படுகின்ற 4 வேதம் தான் நித்திய பொருளோ? இல்ல, அது கிடையாது. யானோ யான் என்ற புருட தத்துவமோ, அதுவும் நித்திய பொருள் இல்லை. மனமோ இல்லை, என் மனசுதான் நித்திய பொருளோ இல்லை. என்னை ஆண்ட இடம் தானோ அப்படின்னு கேட்கிறார். இதுல 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். என்னை ஆண்ட இடம் அப்படின்னா அதாவது அகப்பற்று புறப்பற்று எல்லாம் இழந்து அந்த மோன நிலையில் இருக்கிற அந்த பரவெளி, நம்முள் இருக்கிற அந்த பரவெளி தான், அந்த இடம்தான் வந்து முருகன் அந்த இடத்துல தான் நித்திய பொருள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, என்னை ஆண்ட இடம் தானோ அப்படின்றது இந்த இடத்துல வந்து அகம் புறம் இரண்டுத்தையும் பேசுறாரு. அகம் பத்தி பேசினா எல்லாம் செருக்க அற்ற அந்த மோன நிலையில் அந்த ஆன்மா தனித்து உன்னோட இருக்க அந்த இடம்தான் நித்திய பொருளோ அப்படின்னு ஒரு இடம் அகப்பத்தி கேட்கிறாரு. புறம் அப்படின்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில வந்து சுவாமிகள் வந்து முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாத சுவாமி ஆண்டது. திருவண்ணாமலை அப்படின்னா செருக்கு அழித்த தலம். யாரு? அயலும் மாலும். அதாவது விஷ்ணுக்கும் பிரம்மனுக்கும் அவங்களோட செருக்க அழித்தார். யாரு? ஜோதி ஸ்வரூபனாக இருந்த அந்த சிவபெருமான், அவர் தான் முருகப்பெருமான். அப்போ அந்த செருக்கற்ற நிலை, அந்த 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 ஸ்தலத்துல ஆண்டார்ல, அதுதான் நித்திய பொருளோ அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இந்த பாட்டுல நித்திய பொருளாவது யாது அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ அதுதான் பொருளாவது சண்முகனே, ஆறுமுகப் பெருமானே, பொருளாவது நித்திய பொருளாவது வானோ ஆகாயமோ, புனல் தண்ணீரோ, பார் நிலமோ, கனல் நெருப்போ, மாருதமோ காற்றோ, ஞானோ உதயமோ புத்தி தத்துவமோ, அறிவு தோன்றுகின்ற புத்தி தத்துவமோ, நவில் நான் மறையோ, ஓதப்படுகின்ற 4 வேதமோ, யானோ யான் என்ற புருட தத்துவமோ, மனமோ இல்லை எனையாண்டு இடம் தானோ, எல்லாம் இழந்த அந்த என்னுள் வந்து அந்த மோன நிலை, அந்த பரவெளியில் உன்னோடு கூடும் அந்த இடம்தானோ, இல்ல என்னை ஆண்ட திருவண்ணாமலை பதி, அது அந்த செருக்கு அழித்த அந்த தலம் தானோ அப்படின்று என்னை ஆண்ட இடம் தானோன்றது அகத்திலையும் புறத்திலையும் வைத்து வாரியார் சுவாமிகள் வந்து அந்த உரை எழுதியிருக்காங்க. அதுதான் நித்திய பொருளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க சுவாமி கிட்ட கேள்வி. இதுதான் இந்த பாடல். வானோ புனலோ பார்க்கனல் மாருதமோ. ஒரு நிமிஷம். ஆமா. அப்போ அந்த நித்திய பொருள்னா அந்த மெய்ப்பொருள் எதுனா எது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ, ஞானோ உதயமோ, நவில் நான் மறையோ, யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ, பொருளாவது சண்முகனே அப்படின்ட்டு சுவாமி கிட்ட கேள்வி. நித்திய பொருள்னா என்ன அப்படின்னு கேட்கறதா இந்த பாடல். சரி, அடுத்த பாடல். ஓகே, இதுல இந்த பந்த பாசத்துல இருந்து நான் இருக்கிறனே, அதுல இருந்து என்னை வந்து விடுவிப்பாயாக அப்படின்னு கேட்கறதா இந்த பாடல். சரி, வலைப்பட்ட கை மாதொடு மக்கள் என்னும் தலைப்பட்டு அழியத் தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே அப்படின்னு கேட்கிறார். சரி, இதுல வந்து இதுவும் விண்ணப்ப பாடல் தான். அதாவது மண் பொன் பெண் இந்த 3 ஆசையும் விடணும். அதாவது புறப்பற்று அகப்பற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் இருவினை ஒப்பு வரும்போது அதுக்கப்புறம் குருநாதர் வந்து உபதேசம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நேற்று பாடல் நம்ம பார்த்தோம், செவ்வாய்க்கிழமை பாடல். அது மாதிரி வரிஞ்சலா அப்படிதான் கேட்பாரு. எப்படி கேட்கிறார்? வலைப்பட்ட கை மாதொடு மக்கள் எனும் தலைப்பட்ட அழிய தகுமோ கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவன். சரி, இது கடைசி 2 படி வச்சுக்கலாம், 2 லைன்.
கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவ தொடுவேலன். கிளைப்பட்டு எழுசூர். கிளை கிளை அப்படின்னா இது 2 அர்த்தம் இருக்கு. நேரடி அர்த்தத்துல வந்து சுவாமிகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கிளைப்பட்டு அப்படின்னா இந்த சூரபத்மன் வந்தனால, சூரபத்மன் வந்து முருகப்பெருமானிடம் போர் செய்யும் போது தனித்து வந்தானா? இல்ல. அவன் எத்தனையோ வெள்ளம் படை வச்சிருந்தான். அந்த படையோட அவங்களோட நாட்டு மக்களோட அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரர்களோட அவங்க கூட அந்த பெற்ற மக்கள் குழந்தைங்களோட அப்படி இந்த கிளையோடு சுற்று அந்த சூழலோடு தான் வந்தான் இல்லையா? சூழலோடு தான் வந்து போர் புரிஞ்சான். அதுதான் கிளைப்பட்டு எழுசூர், அதாவது கிளைகளுடன் சுற்றத்தாருடன் எழுந்து போருக்கு எழுந்து வந்த அந்த சூரபத்மன், சூர்னா சூரபத்மனோட உரமும் மார்பையும், அந்த மார்பையும் கிரியும் அந்த கவுஞ்ச மலையும் தொலைப்பட்டு உருவ அதுங்க அந்த அந்த சூரனோட மார்பும் கிரியும் தொலைப்பட்டு, அதாவது ஓட்ட போட்டு உருவத்தொடு வேலவனே. அந்த சுவாமி எப்படி பண்ணாராம், வேல் எரியும் போது அப்படியே போயிட்டு நிக்கலையாம். அது ஒரு பக்கமா உள்ள போயிட்டு இன்னொரு பக்கமா வந்து ஊடுருவி வந்துடுச்சு. அப்படிப்பட்ட தொலைப்பட்டு உருவத்தொடு வேலவனே, வேலாயுதனே. அதாவது என்ன கேட்கிறாருன்னா, அப்பேற்பட்ட சூரபத்மன் சுற்றுச்சூழலோட எழுந்து வந்து போருக்கு செஞ்சான். அவன் பல கொடிய இன்னல்களை புரிந்தான். கிரௌஞ்சன் மாயை, கிரௌஞ்சன் மலை வந்து என்ன பண்ணுது, பல முனிவர்கள் பல நல் முனிவர்கள் அந்த பக்கமா வந்து அந்த கவுஞ்ச மலை என்ன ஆகும்னா, அது வந்து தரகாசுரனோட நண்பன். பல வடிவங்களை எடுப்பான். பல வடிவங்களை எடுத்து மலை மாறி வந்து உருவகப்படுத்தி யாரெல்லாம் முனிவர்கள்லாம் அந்த பக்கமா போறாங்களோ அந்த கவுஞ்ச மலை என்ன பண்ணும், ஒரு வழி காட்டும். சரின்னு அந்த வழிக்குள்ள போவாங்க. திரும்பி அந்த வழியை மூடிட்டு இன்னொரு வழி காட்டும். திரும்பி அந்த மாயை புரியும். அவங்க அறிவை மயக்கம் செய்யும். அப்போ இன்னொரு வழி காட்டும். அப்புறம் இன்னொரு வழி காட்டும். அப்படியே அதுக்குள்ளேயே சுத்தி அதுக்குள்ளேயே வந்து அடைச்சு விட்டுரும். அப்படியே நிறைய பேரை வந்து சாவடிச்சிருச்சு. அப்போ அந்த பக்கமா அகத்தியர் வருவாரு. அதே ட்ரிக்கை தான் வந்து கிரௌஞ்சன் செய்வோம். அகத்தியர் முனிவருக்கும் அப்படிதான் பண்ணுவாரு. அவர் சிவபெருமானை பார்க்கறதுக்காக அந்த வழியா போகும்போது இப்படி வருவாரு. கிரௌஞ்சன் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு மலை வந்து கிரௌஞ்சன் வந்து ஒரு பறவையான அது அரக்கன். ஆனா வந்து அப்பப்போ வந்து மலையாக மாறி வந்து எல்லாரையும் வந்து மாட்ட வச்சு மாயை புரிந்த அறிவு மயக்கத்தை வந்து கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதே மாதிரி அகத்திய முனிவர் வருவாரு. அதே ட்ரிக்கை தான் பண்ணுச்சு. அந்த கிரௌஞ்சன் என்ன பண்ணுவான், ஒரு வழி காட்டும். அந்த சுவாமி அகத்திய முனிவர் அந்த வழி போகும்போது அப்படியே மறைச்சிடும். அப்புறம் இன்னொரு வழி காட்டும். அப்புறம் திடீர்னு மின்னல் வரும், இடி வரும். ஏங்க இதெல்லாம் எங்கெங்க கதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எல்லாம் கந்தபுராணம் வரலாறுல போட்டிருப்பாங்க. கந்தபுராண வரலாற்றில் இந்த டீட்டெயிலாம் போட்டிருப்பாங்க. அதை எடுத்து தான் இங்கே எடுத்து சொல்கிறேன். அப்போ அந்த கிரௌஞ்சன் வந்து மாயத்தை புரிய வல்லவன். அந்த கிரௌஞ்சனையும் அந்த உரமும் சூரபத்மனோட மார்பையும் தொலைப்பட்டு தொடுவலனை, அவங்களோட மார்பும் கிரௌஞ்சகிரியும் தொலைப்பட்டு அந்த வேளால் குத்தி பிளந்த வேலவனே, வேலாயுத கடவுளே, நீ அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் நீ வந்து அந்த அசுரர்கள் அவங்களையே நீ நொடியில வந்து உன் வேலாயுதத்தை தொட்டு ஊடுருவி கொன்ற வேலவனே, நான் என்ன பண்றேன் பார், வலைப்பட்ட கை மாதோடு, வலைப்பட்ட கை, வலையில் அணிந்த கை. யார் வச்சிருப்பா வலையில் அணிந்து, யார் வச்சிருப்பா, பக்கத்துலேயே சொல்றாரு. வலைப்பட்ட கை, வலையில் அணிந்த கை, கையை கொண்ட யாரு, மாதோடு. மாதுனா மனைவி அப்படி வச்சுக்கலாம். மனைவி, நம்மளோட இருக்கிற பெண்கள், அக்கா தங்கை மனைவி அப்படி வச்சுக்கலாம். எல்லா உறவுகள், பெண்கள் உறவு. மக்கள்னா ஈன்ற குழந்தைகள். அது மட்டும் இல்லாம பிற செல்வங்களும் மக்கள் செல்வம், தான் எழுன்ற குழந்தைகள், பிற செல்வமும் அதுல அடங்கும். தலைப்பட்ட அழிய தகுமோ. இவங்கெல்லாம் அந்த இந்த பந்த பாசத்துல சூழ்ந்து இந்த வலை கையில வந்து வலையில் வந்து எப்படி வந்து ஒரு விலங்கு மாதிரி இருக்கு, அது அப்படி கிடிச்சுக்கும். அது வந்து டக்குன்னு எடுக்க முடியாது. அந்த மாதிரி தலைப்பட்ட அழிய தகுமோனா இவர்களால வலைப்பட்டு அணிந்த அந்த மனைவி, மக்கள், சுற்றத்தார் என்று மற்ற பந்த பாசங்களிலிருந்து தலைப்பட்டு விலங்கு போல் கட்டுண்டு அழிய தகுமோ நான் அழிந்து போகின்றேனே முருகா. ஏன் நம்ம இந்த பந்த பாசத்துல வீணா காலத்தை கழிக்கிறோமே முருகா, உன் நினைப்பு வரவில்லையே, இந்த கட்டிலே தானே நான் இருக்கிறேன், இப்படியே நான் அழிஞ்சு போறேனே அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் வலைப்பட்டு கை மாதோடு. ஏன்னா
அதுக்கு கரெக்டாக அந்த உதாரணம் கொடுக்குறாரு பாரு. வலைப்பட்டு கை மாதோடு மக்கள் அப்படின்னா அதெல்லாம் பந்த பாசம், பந்த பாசம், அது பற்று. கவுஞ்சனும் கவுஞ்சகிரியும் மாயை, மாயை அந்த பந்த பாசத்தை தான் கொடுக்கும் இல்லையா. நீ கவுஞ்சகிரியே அழிச்சிட்ட, அந்த ஆணவ நிறைந்த சூரபத்மனே வந்து தொலைச்சிட்ட. அந்த உதாரணம் காட்டி சொல்றாரு. நீ கந்த புராணத்துலலாம் இந்த இது பண்ணல, சூரனோட அந்த மார்பை நீ தொலைச்சல்ல, கவுஞ்சகிரி மாயை அழிச்சல்ல, என்னையும் வந்து இந்த மாதிரி பண்ணு, நான் எப்படி இருக்கிறேன். வலைப்பட்ட கை மாதோடு, வளையல் நிறைந்த கைகளை உடைய அந்த மனைவி, மக்கள் பெற்ற இழந்த குழந்தைகள் எனும் மற்ற செல்வங்களை வைத்து தலைப்பட்டு அழியத்தகுமோ, அதிலிருந்து கட்டுண்டு அடியேன் அழியத்தகுமோ தகுமோ, இது நீதியோ, இதிலிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் அந்த பாடல். வலைப்பட்டு கை மாதோடு மக்களெனும் தலைப்பட்டு அழியத் தகுமோ தகுமோ, கிளைப்பட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைப்பட்டுருவ தொடுவேலவனே. சரி, அடுத்து ஓகே. அடுத்து 5வது பாடல். மகமாயை கலைந்த வல்ல பிரான். மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்து ஒழிந்திலனே, அகம் ஆடை மடந்தையர், அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. சரி, இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, சரி இதை எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளோல படிச்சு காட்டுறேன். மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்து ஒழிந்திலனே, அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே. சரி, இது எப்படின்னா, எப்படி இது கொண்டு கூட்டு பொருள் எடுத்துக்கணும்னா, மக மாயை கலைந்திட வல்ல பிரான், மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகம் ஆறும் மொழிந்து அகம் மாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தயங்குவது ஒழிந்திலனே, தயங்குவதே அப்படின்றது ஏகாரம் போட்டிருக்காரு. ஆனா இது எப்படி எடுத்துக்கணும்னா, சகமாயுள் நின்று தயங்குவது ஒழிந்திலனே அப்படின்னு எடுத்துக்கணும். மகமாயை தயங்குவது ஒழிந்திலனே. சரி, இது ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துட்டு ஏன் இப்படி கொண்டு கூட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு புரியும். மகமாயை கலைந்திட வல்ல பிரான், பெரிய இது வந்து மாயை அப்படின்னு நம்ம எடுத்துட்டாக்கா, நான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது நிறைய கொடுத்தேன். இப்போ நான் லைட்டாக தான், அதோட நேரடி விளக்கம் தான், அதுக்குள்ளெல்லாம் போகலை. மாயைனா என்ன, அது எத்தனை வகை, ஏன் அது சொல்றாங்க அப்படின்றதுக்கு போகலை. மகமாயை கலைந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்து அகம் ஆடை மடந்தையர் என்றாயரும் சகமாயில் நின்று தயங்குவது ஒழிந்திலனே. சரி, மகமாயனா பெரிய மாயை, கலைந்திட வல்ல பிரான், எப்பேற்பட்ட மாயையும் கலைந்திட வல்ல பிரான். அதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னா இது கவுஞ்சன் தான். கவுஞ்சன் தரகாசுரன்லாம் மாயையை வல்லவர்கள். அந்த கந்தபுராணம் வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்களை எடுக்கிறத விட அந்த நம்ம அகத்துல வந்து ஆணவம் கண்மம் மாயை அழிக்க வல்லவன் அன்றத, நம்ம அகத்துல இருக்கிற அந்த குணங்கள், தீய குணங்கள், ஆணவம் கண்மம் மாயை அழிக்க வல்லவன் என்பதை புறத்தில் நிகழ்த்தி காட்டினவர் முருகப்பெருமான். அதை கொண்டு சுவாமி வந்து அப்படி வெளியில நம்ம எப்போதுமே எப்படி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வழிபாடு வைக்கும் போதே வந்து எப்படி வச்சிருக்காங்க, சரியை கிரியை யோகம் ஞானம் தான். எடுத்தவொடனே நம்ம அகநோக்கி செல்றோமா அப்படின்னா இல்லை, செல்லுவோம். சிலவங்களாம் சில ஆன்மாக்கள்லாம் இப்போ பிறந்த உடனேயே வந்து யோக நிலையில் வந்து இருப்பாங்க. யோக நிலையில மேகண்டார்லாம் பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவர் வந்து டக்குன்னு உபதேசம் செஞ்ச உடனே அவன் நிட்ட அனுபூதியில இருந்து, அப்போ பொல்லாப்பிள்ளையார் திருவடியில வந்து அந்த நிட்டையிலிருந்து அதுக்கப்புறம் தான் அவர் அந்த சூத்திரத்தெல்லாம் எழுதினாரு. அவங்களாம் முற்பிறவிகளிலே வந்து அந்த சரியை கிரியை யோகம் அந்த நிலையெல்லாம் கடந்து பக்குவமுடைய ஆன்மாக்கள் உடனே பக்குவ ஆன்மாக்கள் இப்பிறப்பில் பிறக்கும் போது பல பிறவிகளில் எந்த நிலை அறிவு விளக்கத்தோட மேன்மையுற்றதோ இந்த பிறவில அந்த அரே அறிவு விளக்கத்தோடு தான் பெறுவாங்க.
இப்போ சரியை கிரியை யோகம்லாம் நீங்கள் பெற்று ஞானம் அடைந்தீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பிறப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஞானத்தெல்லாம் எவ்வளோ மேன்மையுற்று பல பிறவிகளை எடுத்தீங்களோ அதோட நிலையோட தான் நம்ம இருப்போம். அப்போது இங்கே பாருங்களேன், அப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த அந்த மகமாயை அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். அதாவது அந்த வழிபாடே வந்து சரியை கிரியை. ஃபஸ்ட்டு நம்ம புறம் கோயிலுக்கு போ, கோயில் சாமி இருக்குதுன்னு பாரு, சாமி வழி எப்படி வழி பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு போய் கண்ணால் பாரு. அது பார்த்து 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 போதும். இது நான் மனசுக்குள்ளேயே நான் கும்பிட்டுக்குவேன் சுவாமி அப்படின்ற ஒரு நிலை வர வரைக்கும் புற வழிபாடு. அது மாதிரி இந்த கந்த புராணம்லாம் ஃபர்ஸ்ட் புறத்துல சுவாமி காட்டுறாரு. ஆனா அதோட கருத்தினை இதெல்லாம் வந்து அகத்தில் வந்து நீக்கக்கூடியவன். நமக்கு மாயை இருக்கு, நம்ம பந்த பாசத்தை, நம் ஆணவ மலத்தை, நம் கண்மத்தை வழிக்க வல்லவன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, மக மாயை கலைந்திட வல்ல பிரான், பெரிய மாயையும் கூட போக்கக்கூடிய வல்ல பிரான். பிரான் அப்படின்னா உயிர்களிடத்தில் எப்பொழுதும் நீங்காதவன் பிரான். மகமாயை பெரிய பெரிய மாயைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை புரிந்திய பிரானே முகம் 6. உன்னோட முகம் 6. சுவாமிக்கு எத்தனை முகம்? 6. 6 முகம் 6 முகம் என்று மொழிந்தும், நான் உன்னை ஆறுமுகம் ஆறுமுகம் என்று உன் நாமத்தை சொல்லியும், எங்க அகம் வீடு மண் பொன் பெண் இதுதான் சொல்றாரு. அகம் வீடு நிலம் மண்ணு மாடை மாடு, இது இந்த இடத்துல மாடுனா செல்வம் செல்வம், மடந்தையர் மண்ணு மாடு செல்வம் மடந்தையர் பெண் மண் பெண் மண் பொன் பெண் என்று அயரும். இந்த மூணுத்திலையும் இதை அனுபவிச்சு என்று அயரும் சகமாயுள் நின்று தயங்குவது. இதிலே இந்த மண் அகம் மாடு மடந்தையர் மண் பெண் பொன் இந்த மூணுத்திலே உழன்று 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 அயர்ந்து போய் சகமாயுள் நின்று தயங்குவது. முருகா, இந்த ஜகமாயுள் இந்த மாயுள் உலகமாயுள் கிடந்து தயங்குவது கலக்கமுற்று இருக்கிறனே, இது ஒழிந்திலனே. 2வது லைன்ல அந்த கடைசி வார்த்தை எடுத்துக்கணும். இது ஒழிந்திலனே, இதை நான் ஒழிய பெரியவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? எப்படின்னா எப்படி எடுத்துக்கணும்னா, மகமாயை கலைந்திட பெரிய பெரிய மாயைகளை கலைந்திட வல்ல பிரான் முகம் 6 முகம் 6 என்ற 6 முகம் என்ற நாமத்தை மொழிந்து சதாசர்வங்களால் மொழிந்தும் அகம் மண் மாடு செல்வம் மடந்தையர் பெண் என்று அயரும். இதிலே இந்த இவைகளையே சுற்றி 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 அடைந்து சோர்வடைந்து, இதே அனுபவித்து சோர்வடைந்து சக மாயுள் நின்று தயங்குவது. இந்த உலக மாயில் அடியேன் சிக்கி தயங்குவது, அழிய பெறலாமோ, இதிலே தயங்குவது அப்படின்றது இதிலே கலக்கம் அடையலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கலக்கம் அடைவதை ஒழிந்திலனே, இதை விட்டு நான் ஒழியவில்லையே முருகா, இதிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறாரு. மாயையிலிருந்து என்னை நீக்கு, என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறாரு. அதான் மகை மாயை கலைந்திட. புரியுதுங்களா அந்த பாடலு? குழப்பி விடுறானா? புரியுது. ஓகே. அதுதான் மக மாயை கலைந்திட வல்ல பிரான் முகம் 6 மொழிந்து அகம் மாடு மடந்தையர் என்று அயரும் சகமாயில் நின்று தயங்குவது ஒழிந்திலனே அப்படின்னு கேட்கிறாரு. சரி, இது அடுத்த பாடல் போலாமா? இது இன்னும் ஒரு தடவை சொல்லட்டுங்களா? சரி, ஓகே. மகமாயனா பெரிய மாயை கலைந்திட நீக்குகின்ற வல்ல வலிமருட பிரான் உயிர்களிடத்தில் என்றும் நீங்காது இருக்கின்ற முருகப்பெருமானே முகம் 6 மொழிந்து உன்னுடைய 6 முகம் 6 முகம் என்ற நாமத்தை மொழிந்தும் அகம் அதாவது மண்பற்று மாடு பொன்பற்று மடந்தையர் பெண் பற்று என்ற 3 பற்றிலும் என்று அயரும் இப்பற்றிலே சூழ்ந்து 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 இதில் மாட்டி சோர்வடைந்து சகமாயுள் இந்த உலகமாயுள் நின்று தயங்குவதே நான் கலக்கம் அடைவதை ஒழிந்திலனே, ஒழிய பெறவில்லையே முருகா, இதிலிருந்து ஒழிய பெற்று என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்றது. இப்போ ஓகேங்களா? சரி சரி சரி, இது ரிவிஷன் தான்மா சரஸ்வதி அம்மா, ரிவிஷன் தான். ரைட் ரைட் ரைட், சரிங்கம்மா சரி. அடுத்த பாடல் வந்து திணிய ஆமா ஆமா, ரைட் ரைட் ரைட். அடுத்தது
திணியான மனோசிலை மீது உனத்தால் அணியார் அரவிந்தம் அருமுமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அதிமோக தயாபரணே, தயாபரணா கருணாமூர்த்தி, கருணைமூர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஆமா, கருணாமூர்த்தி. திணியான மனோசிலை மீது உனத்தால் அணியார் அரவிந்தம் அருமுமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. அருமையான பாடல். இது என்ன அப்படி கேட்குறான்னா, நீ வள்ளி அம்மாவுக்கு போய் 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 நீ அவங்களுக்கு அருள் செஞ்சல்ல, என் மனசும் கல் மாதிரி தான் இருக்குது, நீயே ஏன் நீ எனக்கு அருள் புரிய மாட்டேன்னு கேட்குறார். டெக்னிக்கா கேட்குறாரு பாருங்க. சுவாமி என்னென்ன திருவிளையாடெல்லாம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நல்லா கண்டுபிடிச்சி அதை உதாரணம் காட்டி நீ அவங்களுக்கு பண்ண இவங்களுக்கு பண்ண எனக்கும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. சுவாமி நம்ம எத்தனை கோடி ஜென்மம் அந்த சட்டை தாங்கி வந்திருக்கோம், எத்தனை பிறவிகளை நமக்கு அவன்தான் தாய் தந்தை, எல்லாமே அவன்தான். அப்ப அவன்கிட்ட கேட்கறது தப்பு இல்லைல்ல. ஆனா கேட்கும் போது அப்படியே கேட்டா யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ அவங்களுக்கு செஞ்சல இவங்களுக்கு செஞ்சல எனக்கும் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிறார், நமக்காக கேட்கிறாரு சுவாமி அருணகிரிநாத சுவாமி. சரி, பனியா என இதை எப்படி கொண்டு கூட்டிக்கணும்? பனியா கடைசி 2 அணி எடுத்துக்கோங்க. பனியா என வள்ளிபதம் பணியும் தனியா அணிபோக தயாபரணே. தனியா அதாவது ஆமா, ஓகே. பனியா அப்படின்னா பனி, இந்த வேலை வேலை. சுவாமி முருகப்பெருமான் வள்ளியம்மா கிட்ட கேட்கிறாராம், எனக்கு என்ன வேலை, நீ என்ன வேலை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வணங்கி போய் நின்னாராம். என வள்ளி பதம் பணியும், என வள்ளி திருவடிகளை பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல அதிதீவிரமாக முருகனை வழிபடுவர்கள், முருகன் அவன் தானாவே ஓடி இறங்கி அந்த அடியார்களுக்கு அந்த அடியார்களோட வேலையை தன் வேலையாக எடுத்து செய்வான். இதுதான் அது அர்த்தம். அப்போ அவனோட கருணைக்கு எல்லை உண்டோ? நேத்து தானே பார்த்தோம், நம்ம உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் எல்லாவாமுகமும் இருக்கிறான். உருவாய் அருவாய் உளதாய் அவன் தன் நிலையில இருக்கும் போது அவனுக்கு அந்த உருவம் அற்றவன் அந்த நிலையில இருக்கும்போது நமக்காக பல வடிவங்களை தாங்கி எப்படியாச்சும் இந்த ஆன்மாவை கூட்டிட்டு போயிடக்கூடாதா அப்படின்ற அவன் தான் கஷ்டப்படுறான் நம்மளை விட. அது மாதிரி பனியா அதிதீவிரமாக இருக்கும் முருக பக்தர்களுக்கு அவன் தானாகவே இறங்கி அவர்கள் வேலையை தன் வேலையாக எடுத்து முடிக்கக்கூடியவர். பனியா, பனி எனக்கு உத்தரவு கொடு, எனக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்று வள்ளி பதம் பணியும், வள்ளி அம்மாவின் திருவடியை பணியும் தனியா குறைவில்லாத அதிமோகனா அன்பு மிகுந்த தயாபரணே கருணை புரிபவனே. இப்போ உண்மையான முருக அடியார்களுக்கு அப்படி எளிவந்த பிரான் அவன், அவனே ஆட்கொள்ளும் பிரான். இப்போ அன்புடைய பிரான் இல்லையா. தனியா என்றும் குறையாத அதிகமாக காதல் கொண்டுள்ள தயாபரணே கருணாமூர்த்தியே. ஏன் கருணாமூர்த்தி அப்படி சொல்றாங்கன்னா, அவன் தேடிட்டு வரான் வள்ளி அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்ல, அவனை நினைக்கும் அடியார்களுக்கு அவனே தேடிட்டு போவான், அவன் கோயிலுக்கு போக தேவையில்லை. திணியான அப்படி இருக்கிறவ அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு, பனியா என வல்லை பதவும் பணியும், நீயே போய் வள்ளி அம்மா கிட்ட வேலை குடு என்று அந்த அம்மாவின் பாதங்களை பணிந்து கேட்டல்ல, அப்படிப்பட்ட குறைவில்லாத அதிமோக காதல் உடைய அந்த ஆன்மாவும் மேது காதல் உடைய கருணாமூர்த்திய கருணை கடவுளே. என்ன பார், இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன் பார். திணி அப்படின்னா திடம். திணியான மனோ சிலை மீது, சிலைனா எதுல வடிப்பாங்க? கல்லுல தான் வடிப்பாங்க. அந்த கல் எப்படி இருக்கும்? திடமா இருக்கும். அத மாதிரி என் மனசு இருக்குதுன்னு சொல்றாரு. திணியான மனோ சிலை மீது, அதாவது திடமான கல் போன்ற மனோ சிலை மீது என் மனம் எப்படி இருக்கான்? சிலை மாதிரி கல்லுல தான் சிலை வடிப்பாங்க. அந்த கல்லு பாறாங்கல் மாதிரி இருக்கு என் மனசு. அப்படி இருக்குதே, உனத்தால் அணியா உனது திருவடி, அது உன் திருவடி எப்படி இருக்கு? அரவிந்தம்னா தாமரை. உன் திருவடி தாமரை அரும்புமதோ என் மனதில் அரும்பாதோ மலராதோ. நானும் கல்லு மாதிரி தான் இருக்கிறேன். உன் திருவடி தாமரை என் மனசுல மலரணும்னா என் மனம் உருக வேண்டும். அதை என் மனசை நீயே உருகி விட்டுரு, நீயே அந்த திருவடி தாமரை அது எனக்கு கொடு அப்படின்னு அவரே கேட்கிறாரு. சுவாமி கிட்ட நம்ம இப்படிதான் வேண்டணும். ஏன்னா நம்ம சுவாமியை, நம்ம ஆன்மாக்கள் நம்ம அறிவு கொண்டு நம்ம சுவாமியை சதா சர்வ காலமாக நினைக்கிறோமான்னா முடியாது. எப்படியோ நம்ம அந்த ஒரு பந்த பாசத்துல அப்படியே போயிடுறோம். அப்போ இந்த மாதிரி இந்த பாடல்களை நம்ம ஒரு தடவை படிக்கும் போது, தினைக்கும் ஒரு தடவை படிக்கும் போது
நமக்கு சுவாமி வந்து அந்த சொற்களுக்கு வந்து மந்திர சொற்கள். இப்போ சுவாமி நமக்கு கல் மாதிரி மனசு இருந்தாலும் அவன் தானா வருவான், நம்ம மனசுல வந்து அவன் பூந்துக்குவான். அதை கேட்குறாங்க. திணியான மனோசிலை மீது வள்ளி அம்மா ஓன் பக்த தீவிர பக்த அவ கும்பிட்டா நீ போனேன்னு வச்சுக்கோ, ஆனா நான் உன்னை கும்பிட மாட்டேன், இருந்தாலும் நீ வந்துரு அப்படின்னு கேட்கிறார். திணியான மனோசிலை மீது, திடமான கல் போன்ற என் மனோசிலை மீது உனத்தால் அணியார் உனது தாள் திருவடிகள் அணி ஆர் அழகு மிகுந்த அரவிந்தம் தாமரை போன்ற திரும்படி அரும்பாதோ மலராதோ மலரச்சை அப்படின்னு கேட்கிறார். இதான் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே திணியான மனோசிலை மீது உனது தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியா எனக்கு வேலை குடு என்று வள்ளி பதம் வள்ளி திருவடிகளை பணிந்து நிற்கின்ற தனியா குறைவில்லாத அதிமோக தயாபரனே அதிகம் அன்புடைய கருணாமூர்த்திய கருணக்கடவுளே திணியான திடமான மனோசிலை மீது என் கல்லான என் மனமானது உனது தாள் அரவிந்தம் என் மனதுக்குள் உன் திருவடி எப்படி இருக்கு, அணியார் ஆர்ன நிறைந்த மிகுந்த அழகு மிகுந்த அரவிந்தம் தாமரை மலர் போன்ற அந்த திருவடி அரும்புமதோ அரும்பாதோ அப்படின்னு கேட்கிறார். இதுதான் அந்த பாடல். அடுத்து 7. ஓ, ஆனந்தாய் வந்தாங்களா? ஓ, அதான் பார்க்க இல்லை. சரி சரி, ஓகே. அடுத்தது கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதி இடுவாய் வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. சரி, இது நம்ம உயும் வழி. சுடுவாய் நெடுவேதனை இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்க வேண்டியதுதான். கெடுவாய் மனனே கதிகேல் கரவாதி இடுவாய் வடிவேல் இறைத்தாய் நிலைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவுமே. இது வந்து மேல இருந்து அப்படியே கீழே தான் படிக்கிறோம். கெடுவாய் மனம் இது வந்து மனசுக்கு வந்து அறிவுரை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் மனசுக்கு அறிவுரை சொல்றாரு. மனமே, இப்ப எப்படி எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் மனனேன்னு எடுத்துக்கணும். மனமே கெடுவாய், ஏன் வீணா கெட்டு ஒழியிற, ஏன் வீணா கெடுற, உனக்கு நான் வழி, நீ கெட்டு போகாம இருக்கிற ஒரு உபாயம் சொல்றேன் கேளு. கதி கேள், உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. கரவாதி இடுவாய், இது உன்கிட்ட இருக்கிறதுக்கு பொருள் இருக்குல்ல, அதை ஒளிவு மறைவு இல்லாம யாரெல்லாம் உனக்கு யாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு குடு. உன்கிட்ட எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, உன்னால எவ்வளவு முடியுமோ குடு. கரவாதி இடுவாய் என்றதை குடு, இடுவாய் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடு. வடிவேல் இறைத்தாள் நினைவாய், அதாவது கூர்மையான வேலாயுதத்தை உடைய அந்த முருகப்பெருமானின் திருவடி நினை. அதையும் எந்த செயல் செய்தாலும் இறைவனை முன்னிறுத்தி செய், அவன் திருவடி நினைத்து கொண்டே இரு. இது ரெண்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும், சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே, உன்னோட நெடும் வேதனை சுடுவாய் சுட்டெரிப்பாய். எது நெடும் வேதனை? நெடும் வேதனை என்னன்னா நம்ம பிறவி துன்பதான் நெடும் வேதனை. ஏன்னா நாம் எத்தனை ஊழிக்காலம் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை சட்டை வந்திருக்கிறோம், சாமி வந்திருக்கோம், நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாது. அப்போ சுடுவாய் நெடும் வேதனையான இந்த பிறவி துன்பத்தை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவுமே. அதாவது பிறவி துன்பம் போகணும்னா வினை வந்து போகணும். ஆனா இந்த வினை எப்படி போகும் அப்படின்னா, தர்மம் பண்றது. தர்மம் பண்ணும்போது நான் தான் பண்றேன், நான் பண்ணக்கூடாது. சாமி ஏதோ எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், இது என்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அப்போ முருகனை நினைத்து முன்னிறுத்து சொன்னா அது வந்து சிவாபுரம். முருகனை நினைத்து செஞ்சா அது முருகனுக்கு தான் போகும், அது வினை நல்வினை தீவினை சேராது. அப்போ எச்செயலும் செய்தாலும், அப்போ எந்த தர்மம் பண்ணாலும் நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணா அது பாவம் இல்லை, அது புண்ணியம்தான். ஆனா அந்த புண்ணியத்துக்கு ஒரு பிறப்பு வந்துடும். நாம செஞ்ச நல்ல புண்ணியத்துக்கு நல்ல பிறப்புல நல்ல போகம் கொடுப்பார் சுவாமி, நல்ல இன்பத்தை அனுபவிக்கிற நல் பிறப்பு கொடுப்பார். ஆனா அதுவும் நமக்கு வேணுமா? வேண்டாம். அது எந்த தர்மம் செஞ்சா கூட சுவாமியை நினைச்சு செஞ்சா அது புண்ணியம் வராது. அந்த எல்லாமே வந்து சுவாமிக்கே வந்துடும். அப்ப நமக்கு வினை 0. அப்ப அப்பதான் நம்மளுக்கு நாம வந்து உய்யும் பொருட்டு சொல்றாரு. மனனே கெடுவாய், ஏன் வீணா கெட்டு ஒழிகின்றாய், கதி கேள்,
கதி கேள், நீ உய்யும் வழியை அடைய நான் உபாயம் சொல்கின்றேன் கேள். கரவாது இடுவாய். கரவுதல்னா மறைத்தல். கரவாதுன்னா அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் இடுவாய். மற்றவர்களுக்கு தர்மம் செய். உன்னால் இயன்றதை செய். உனக்கு கொஞ்சம் வச்சுட்டு இயன்றதை செய். வடிவேல் இறைத்தால் நினைப்பாய். முருகனோட திருவடியை நினைச்சிட்டே வா. இதெல்லாம் பண்ணா சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவை வினையாவுமே. அதாவது உன்னுடைய நீண்ட வேதனை என்ற பிறவி துன்பத்தை சுட்டு சுட்டு தூள் பட வச்சிடுவா. தூள் துளா ஆக்கிடுவ. ஏன்னா தூள் துளா ஆக்கினா அது திரும்பி வராத அளவுக்கு விடுவாய் விடுவாய் வினையாவுமே. இப்படி பண்ணிக்கிட்டே வந்தா உன் உன் வினைவெல்லாம் நீ விட்டு விடுவாய் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தர்மம் செய்தாலும் இறைவன் திருவடியை நினைத்து வந்தாலும் இந்த நம்மளோட வினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாத சுவாமி இதுல சொல்றார். அதுதான் கெடுவாய் மனனே கதிகேள் கரவாது இடுவாய். வடிவேல் இறைத்தாய் நினைவாய். சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. இது வந்து விளக்கம் சொன்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். இன்னும் நேரடி விளக்கம்ன்றனால இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே, இது ஓகேவா? அடுத்தது போலாங்களா? போலாமா? சரி சரி, ஓகே. சரி, அப்ப நான் போயிட்டே இருக்கேன். யாராச்சும் வேணும்னா டக்குன்னு நிறுத்தி அம்மா எனக்கு புரியல இது ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது அமரும். அமரும் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா ஆமாம்மா. ஆனா அடியனுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ரிவிஷன் வந்து அந்த இடைவிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அம்மா கிட்ட தொடர்ந்து 2 கிளாஸ் கேட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சிந்திச்சிருக்கிறதுனால வந்து நம்ம பழைய அடியார்கள் 1.5 வருஷமா வந்த அடியார்களுக்கு வந்து ஒரு தடவை சொன்னாலே போதும். இப்போ 2-3 அடியார்கள் புதுசா வந்ததுனால தான் நான் 2 தடவை சொல்றேன். இது அதாவது தொடர்ந்து வந்து ஒரு கேப்பே இல்லாம அதனால தான் 2 வாரம் நான் இன்னைக்கு நாளைக்குன்னு தொடர்ந்து கேட்டிருக்காங்கம்மா. முடிக்கலாம். ஏன்னா அப்புறம் அடியனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு வேலை வருது. அதனால அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் இருக்குமான்றனால தான் நான் இந்த வாரமே கேட்டாங்கம்மா புஷ்பலதாம்மா. பரவாயில்லைங்களாம்மா? ஆமா புஷ்பலதாம்மா, உங்களுக்கு நான் வேகமா போறேனா? இல்லையா? டென்ஷனா இருக்கிறது இல்ல நல்லா தான் இருக்கு. நான் டென்ஷனா தான் இருக்கேன். சரி அடுத்தது அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராசு குமாரி மகன் சமரம் புருதானவ நாசகனே. சரி, இது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்னே ஒன்று மட்டும் பார்க்கலாம். சரி, ஓகே. அமரும் பதி இன்னொரு தடவை படிக்கிறேன். அமரும் பதி கேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் புருதானவ நாசகனே. சரி, இதுலயும் அப்படிதான் சொல்றாரு. என்னன்னா கேள் அப்படின்னா என்ன? ஓகே, சரி. இது வந்து இதே அதுதான் அகப்பற்று புகப்பற்று. இது வந்து அழக டெக்னிக்கா கேட்கிறாரு. முன்னாடி என்ன சொன்னாரு? எல்லாம் இழந்த, அதாவது எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் அப்படின்னு சொன்ன. எல்லாம் அற என்னை இழந்த நலம். எல்லாம் அற அப்படின்னா புறப்பற்று அற, என்னை இழந்த அகப்பற்ற அற, புகப்பற்ற அகப்பற்று அற்ற அந்த நலம் பேரின்ப நலத்தை எனக்கு சொல்லாயின்னு ஒரு பாடல்னு பார்த்தோம். அதேதான் அகப்பற்று புறப்பற்று அழிய எனக்கு உண்மை பொருளை நீ பேசினியே அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆனா அந்த அகப்பற்று புறப்பற்று என்ன அப்படின்றத ஒரு உதாரணம் காட்டார். இதுதான் அது. சரி, கடைசி 2 வரி எடுப்போம். குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் புருதானவ நாசகனே. புருதானவ தானவர்கள்னா அசுரர்கள்னு அர்த்தம். சரி, குமரன் குமரமூர்த்தியே நீ யாரோட பிள்ளை? கிரிராச குமாரி மகன் கிரிராச மலையரசனான பர்வதராஜனோட மகளாகிய குமாரி. கிரிராச மலையரசனோட குமாரி யாரு? பார்வதி அம்மா. பார்வதி அம்மாவோட மகனாகிய நீ சமரம் போர் புரிந்து, சமரம் பொருன்னா சமரம் பொரு அப்படின்னா போர் புரிந்து தானவ நாசகனே. தானவர்கள்னா அசுரர்கள் அர்த்தம். அந்த அசுரர்களை நாசம் செய்தவனே, அழித்தவனே. நீ எப்படி? அமரும் பதி, அமருதல் அப்படின்னா விரும்புதல்னு அர்த்தம். பதி அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. பதினா தலைவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு.
பதி இறைவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பதினா ஊர் அப்படின்னு அர்த்தம். இடம், இடம், புறப்பற்று. அமரும் பதி, யான் விரும்பிய ஏன் ஊரு, என்னோட இடம், ஏன் வீடு அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லவே கூடாது. இது என் வீடு, நம்ம வீடாது, நம்ம வீடு கிடையாது இல்லையா? எங்கூரு, நான் அடிக்கடிக்கு சொல்வேன், எங்க ஊர் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவேன், அதுவே தப்பு. அமரும் பதி, என்னுடைய ஊடு, நான் விரும்பிய ஊர். பதினா ஊர். கேள், கேள்னா சுற்றத்தார்கள். அகம் ஆம், அகம் ஆம்னா அகப்பற்று, யான் என்ற அகப்பற்று. எனும் இப்பிமரம் கெட, இந்த மயக்கம் கெட, மெய்ப்பொருள் பேசியவா, உண்மை பொருளை நீ எனக்கு பேசினாயே, என்ன ஆச்சரியம். அப்போ சுவாமி கிட்ட முன்னாடி பாட்டுல கேக்குறாரு, சுவாமி எல்லாமரை என்னை இழந்த நலம் சொல்லாய், அந்த உண்மை பொருளை எனக்கு உபதேசம் சொல்லுன்னு அந்த பாட்டுல கேட்டாரு. இந்த பாட்டுல சொல்றாரு, நீ உபதேசம் சொல்லிட்டியே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அறப்பற்று புகப்பற்று இழக்கும் அந்த மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் சொன்ன உடனே அகப்பற்று புறப்பற்று போயிடுச்சு, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு. அதான் அமரும் பதி, நான் விரும்பிய ஊர். கேள் சுற்றம், அகமாம், அதாவது யான் என்ற அந்த அகப்பற்று செருக்கு கெட எனும் இப்பிமரம் கெட, இந்த மயக்கம் கெட, நீ உண்மை பொருளை நீ பேசினாயே, என்ன ஆச்சரியம். அப்போ முருகப்பெருமான் அருணகிரிநாத சுவாமிக்கு உண்மை தத்துவத்தை சொல்லும் பொழுது அந்த அகப்புற பற்று நீங்கிவிட்டது, சுற்றும் அருந்து விட்டது அப்படின்னு சொல்றார். சரி, கடைசி 2 வரி. குமரன் கிரிராச மகன், குமரன் குமரமூர்த்தி யாரு, மலையரசனுடைய குமாரி, அதாவது மலையரசனுடைய குமாரினா யார், பார்வதி, பார்வதி அம்மனோட மகனே, எப்பேற்பட்டவன், சமரம் புருதானவ நாசகனே, போர் புரிந்து தானவர்கள் அசுரர்களை நாசம் செய்தவனே, அமரும் பதி யான் விரும்பிய ஊர். கேள் சுற்றம், அகம் ஆம் என்னும், அகமாம் அப்படின்னது நான், அதாவது என்னப்படும் அந்த அகப்பற்று, எல்லாம் மூன்றும் மூன்றும், பிமரம்னா மயக்கம், மயக்கம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, உண்மை பொருளை உபதேசித்தியே, என்னதான் உன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை வியந்து போற்றார். இதுதான் இந்த பாடல். அப்போ குமரன் கிரிராச குமாரி மகன், சமரம் புருதானவ நாசகனே, அமரும்பதி கேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா, இதுதான் அந்த பாடல். அடுத்து மட்டூர் குழல். சரி, இது பெண்ணு. இந்த மாதர் மையலை வந்து எப்போ நான் விட்டு ஒழிவேன் அப்படின்னு சொல்றாரு. மட்டுனா வந்து இது தேனு. சரி, மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒழிவேன், தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே, நிட்டூர நிராகுல நிற்பயனே. சரி, மட்டூர் குழல், அதாவது தட்டூடர வேல் சைலத்து எரியும், அதாவது முக்கவாசி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதர் மையல், இந்த மந்தபாசம் இதெல்லாம் சொல்லும் போது இந்த கிரௌஞ்சகிரியை அழித்தவனே, இந்த மாயை வென்றவனே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். தட்டூடர வேல் சைலத்து எரியும், தட்டூடர வேல் சைலத்து, சைலம்னா மலை, அப்ப கிரௌஞ்சகிரி மாயாரூபம். அப்போ தட்டு ஊடு அற, அதாவது தட்டு ஊடு அற, அதாவது வேலு குத்துனா எந்த தடையும் இல்லாம அப்படி ஒரு பக்கம் போயிட்டு ஒரு மறுபக்கம் அப்படி டபக்குன்னு வந்துடுச்சான். அந்த மாதிரி தட்டு ஊடர், எந்த தடையும் இன்றி வேல் எரிந்த போது, அதாவது எப்படி படிக்கணும்னா, தட்டூடர வேல் சைலத்து எரியும், அதாவது அந்த சைலத்துனா அந்த கவுஞ்ச மலையின் மீது தட்டு ஊடற, எந்த தடையும் இன்றி ஊடுருவி போகும்படி வேல் எரியும், வேலாயுதத்தை ஏவின எரிந்த யாரு, நிட்டூர நிராகுல நிற்பயனே. நிட்டூர அப்படின்னா சுவாமி எப்படின்னா கடுமை வாய்ந்தவராம். எல்லாருக்குமாமா இல்ல, முருகர் அடியார்களுக்கு யார் இடர் செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுமை நிறைந்தவர், பகைவர்களுக்கு, முருகர் அடியார்களின் பகைவர்களுக்கு கடுமை வாய்ந்தவர், நிராகுல துன்பத்தை நீக்க வல்லவர், நிற்பயனை பயம் இல்லாதவர். அப்பேற்பட்ட முருகப்பெருமானே, தட்டூடர வேல் சைலத்தேரியும், இது எப்படி படிக்கணும்னா, சைலத்து கவுஞ்ச மலையின் மீது, அது மாயாரூபன் மலை மீது தட்டூடர, எந்த தட்டு தடையும் இல்லாமல் ஊடுருவி போகும்படி வேலை எரிந்த
முருகப்பெருமானேன்னு சொல்றதுக்கு பதில் அந்த முருகப்பெருமான் என்னென்ன குணமுடையவர், நிட்டூர கடுமை வாய்ந்தவர் பகைவலுக்கு, நிராகுல துன்பத்தை நீக்க வல்லவர், கலக்கம் இல்லாதவர், நிற்பயனே பயம் இல்லாதவர். அப்போ அப்படிப்பட்ட முருகப்பெருமானே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு ஒன்று என்று ஒழிவேன். மட்டு ஊர் தேன் நிறைந்த அந்த மங்கையெல்லாம் பொது மாதாட்டில் என்ன வச்சிருப்பாங்க, மண்டையில வந்து தலையில வந்து நிறைய பூ வச்சிருப்பாங்க. அந்த பூவில் வந்து தேன் இருக்கிறதுனால அந்த அந்த மட்டூர் அந்த வண்டுகள்லாம் இருக்கும் இல்லையா? ஆமா, சரி. அப்போ மட்டூர் குழல், அதாவது தேன் சொரிந்த பூக்களை அணிந்த குழல்னா முடி, குழல்களை அணிந்த மங்கையர் அவர்களோட மையல் வலைப்பட்டு, அவர்களோட மோக வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்று ஒழிவேன். இப்படி வந்து ஊசல் ஆடுகின்றனே, இது வந்து இந்த தன்மையை நான் என்று ஒழிவேன். அதாவது பொது மாதர் மையல்ல இல்ல, பெண்கள் மையல்ல நான் சிக்கி தவிக்கின்றனே முருகா, இந்த மையலிலிருந்து என்னை காப்பாற்று. நீதான் இந்த மாயை, இந்த கவுஞ்சனாண்டிய அரக்கனை ஊடுருவி தொலைத்து அழித்தாயே. எனக்கும் மாயை இருக்கு, பெண் மாயை இருக்கு, அதுல இருந்து எனக்கும் அந்த மோக வலையிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்றது தான் இது. மட்டூர் குழல் தேன் சொரிந்த மலர்களை உடைய கூந்தலை உடைய மங்கையரின் மையல் வலைப்பட்டு மோகை வலைப்பட்டு ஊசல் படும், இந்த ஆன்மா ஊசல் படுகின்றதே, அந்த தன்மை என்று ஒழிவேன். நீதான் தட்டு சைலத்து கவுஞ்சமலை மீது தட்டூடர எந்த தங்கு தடையும் இல்லாத தங்கு தடை இல்லாம வேல் எரியும் வேலை ஏவின வேலை தொடுத்த நிட்டூர கலக்கமுடையவரே, கலக்கமா நிட்டூர கடுமை வாய்ந்தவரே, நிராகுலம்னா நிராகுல உல்லாச நிராகுல துன்பம் நீக்க வல்லவரே, நிற்பயனே பயம் இல்லாதவரே, அப்பேற்பட்டவரே எனக்கு மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு தேன் சொரிந்த கூந்தலை உடைய மங்கையர் மாயை வலையில் மோக வலையில் பட்டு நான் ஊசல் படுகின்றேன், அதிலிருந்து ஒழிய என்னை காப்பாற்றுவாயாகன்னு சொல்றார். இதுதான் அதான் தட்டூடர வேல் சைலத்து எரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல் படும் பரிசு என்றொழிவேன் அப்படின்னு கேட்கிறாரு. மாதர் மையல் ஒழிய கேட்கிறாரு. அடுத்து கார்மாமிசை. சரி பாப்போம். இன்னும் அரை மணி நேரத்துல 10 பாடல் பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியலதான். சரி பார்ப்போம். கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப வளாரி தலாரி எனும் சூர்மாமடிய துடுவேலவனி. சரி, இது வந்து காலன் பயம். காலன் பயம், காலன் வந்தா, யமன் வந்தா நீ வந்து என்னை வந்து தோகை மையில் வந்து என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யமபயம் நீக்கிறதுக்காக விட்ட பாடல். அது மட்டும் இல்லாம நான் எனக்கு திரும்பி பிறப்பு இறப்பு வாழா, எனக்கு வந்து திரும்பி யமனோடு சேர்ந்தா எனக்கு பிறப்பு வந்துடும், நான் உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சுவாமியோட வந்தாலும் நான் உன்னோட எனக்கு திரும்பி பிறப்பு வந்தாலும் காலன் கையில நான் சிக்க வேண்டாம். நீ உன்னோட நீ அந்த காலன் வரும்போது, யமன் வரும்போது நீ தோகை மயில் வந்து எனக்கு அருள் புரி, நீ என் நண்பன், இவன் என்ன அன்பன் சொல்லி என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறாரு. சரி, கார்மாமிசை காலன் வரில் கலபத்தோர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார் மார்ப தலாரி வளாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. தார் மார்ப மாலை அணிந்த அழுவாரு. திருமுருகாற்று படையில கடப்ப மாலை அணிந்த அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் பாடமாட்டாரு. அதாவது அந்த மார்புல என்ன இருக்கும், உருள் பூ அணிந்த மார்பினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அம்மா ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதா? தெரியுதுங்கம்மா. எனக்கு தெரியவே இல்லையே. சரிங்கம்மா. சரி, அந்த தார் மார்ப அந்த திருமுருகாற்று படையில உருள் பூ அணிந்த மார்பினன் மாதிரி வரும். அந்த உருள் பூ வந்து கடப்ப மாலை. அம்மா முத்துலட்சுமி அம்மா மியூட்ல போடுறீங்களா? சரி. ஏதோ சவுண்ட் வந்தது, அதுக்காக தான். தார் மார்ப, அதாவது மலர் மாலை அணிந்த மார்பினன் வளாரி தலாரி வளன் என்னும் அசுரனை கொன்ற இந்திரனுடைய தலாரி தலத்தை அழித்த, தலம் அப்படின்ற பொன்னுலகத்தை அழித்த, அமராவதி என்ற பொன்னுலகத்தை அழித்த எனும் சூர்மாமடிய சூரபத்மனோட
சூர் மா மடிய சூரபத்மன் மாமரமாக நின்றான்ல அவன் அடியும்படி தொடும் வேலவனை ஏவிய வேலாயுத கடவுளே. கார் மாமிசை, கார்னா கருய நிறம், மா எருது, மான வந்து மாமரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மயிலுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, எருதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கார் மாமிசை அந்த அந்த கரிய இந்த எருமை மீது வரும் காலன் யமன் வரும்போது கலபத்தோமாமிசை வந்து கலப தோகை 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 வைத்திருக்கிற தேர் மாமிசை வந்து அழகுடைய மா மயில் மீது வந்து எதிரப்படுவாய், எதிரி எனக்கு காட்சளிப்பாய் அப்படின்னு அர்த்தம். இங்க தேர்மா கார்மா, இந்த கார்மா அது வந்து எருது குறிக்கும், தேர்மா இந்த இடத்துல மயிலை குறிக்கும். இங்க சூர்மா மா மரத்தை குறிக்கும். பாருங்களேன் தமிழோட விளையாட்டு பாருங்களேன். தார் மார்ப கடைசி 2 வரி எடுத்துக்கோங்க. தார் மார்ப, தாருன்னா தார் எப்போதுமே அந்த மாலை கழுத்துல போடுற மாலை வந்து ஆண் போட்டா அது பேர் தாரு, பெண் போட்டா அது வந்து கோதை. பூ வந்து தலையில சூடுனா அது பேர் கன்னி. அது மாதிரி நிறைய இருக்கு. அது மாதிரி வந்து அடியனுக்கு தெரியாது, திருமுருகாற்றுப்படை அந்த மாதிரி அதெல்லாம் படிக்கும் போது அதில் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தார் அப்படின்னா அது வந்து ஆண்கள் போடுற அது வந்து மாலை. இப்போ தார் மார்ப, இப்போ ஆண் பிள்ளை தானே முருகப்பெருமான், ஆண்லேருந்து தானே வந்த சிவபெருமானிலேருந்து தானே வந்தார். சரி, தார் மார்ப, தார் அப்படின்னா மாலை அணிந்த மார்பினை உடையவரே. வலாரி தலாரி எனும் சூர், வலாரி அப்படின்னா வலன் என்ற அசுனை கொன்ற அந்த இந்திரனோட தலாரி தலத்தை அழித்த சூர் சூரன் மா மடிய மாமரமாக நின்றபோது அவன் மடிய எப்படி மடிய வச்ச தொடும் வேலவனை ஏந்திய தொடுத்த வேலனே வேலாயுதத்தை உடையவனே. கார் மாமிசை, கார் கரிய நிறமுடைய அந்த காலன் எப்படி வந்தான், மாமிசை எருதின் மேல வந்தா. கலப தோகை விரித்த தேர் மா அழகிய மயில் மீது வந்து எதிரப்படுவாய் தோன்றி என்று என்னை காப்பாற்றுவாயாகன்னு சொல்றார். புரியுதுங்களா? தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தோல் வேலவனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். நம்ம இந்த வலாசுரன் பத்திலாம் நம்ம இந்த பாடல் படிக்கும் போது இந்த 2 புராண கதை நம்ம படித்தோம். வலாசுரன் எப்படி வந்தான், அவன் வந்து அவனை வந்து எப்படி வந்து இந்திரன் அழிச்சான், தலாரினா என்ன, இந்த பொன்னுலகம் எப்படி வந்து அழியப்பட்டது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அந்த புராண கதை, கந்த புராணம். அதான் இப்ப சொல்ல முடியல, ரொம்ப டைம் ஆகும் அதுக்காக. சரி, பெண்கள் வந்து கோதை கோதை. தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடு வேலவனே கார்மாமிசை காலன் வரில் கலபத் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். சரி, அடுத்து கூகா. இது வந்து சுவாமி எனக்கு பிறப்பு கொடுக்காத அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு மீண்டும் அந்த பிறப்பு கொடுக்காத, பிறப்பு இறப்பற்ற மரணமற்ற வாழ்வு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி, இது கூகா என என் கிளை கூடியழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாளுக்கவி தியாகா சுரலோக சிகாமணியே. கூகா அதாவது நாகாசல, நாகா அசலம், அசலம் நாகா. ஒரு தடவை படிக்கிறேங்க. கூகா என என் கிளை கூடியழ, கூகா என என் கிளை கூடியழ போகாவகை, என் கிளை கூடியழ போகாவகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேலவ நாளுக்கவி தியாகா சுரலோக சிகாமணியே. சுரலோக சிகாமணியே அதாவது இது வந்து நாகாசல திருச்செங்கோடு பத்தி சொல்றாரு சுவாமி. கந்தர் அலங்காரத்துல வந்து பழனி பத்தி பேசியிருப்பாரு, திருச்செந்தூர் பத்தி பேசியிருப்பாரு, திருச்செங்கோடு பத்தி பேசியிருப்பாரு, திருத்தணி பத்தி பேசியிருப்பாரு. ஆனா இதுல வந்து கந்தர் அனுபூதியில ஒரே ஒரு ஸ்தலம் மட்டும் பேசியிருப்பாரு. நான் திருச்செங்கோடு மட்டும் இந்த ஒரு பாடல்ல மட்டும் பேசிப்பாரு. மிச்ச எந்த பாடலையும் எந்த தலத்து கோவில் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா உல்லாச நிராகுல வந்து அந்த 6 படை வீட்டோட அந்த அருட்குணத்தை வந்து சொல்றாருன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அந்த உல்லாச நிராகுலத்துல தலம் பத்தி எதுவும் சொல்லல. தலம் அது உல்லாசம் அந்த மாதிரி இன்பமுடையவராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு அருட்குணத்தை பத்தி சொல்றது தவிர இங்க வந்து கரெக்டா சொல்லி நாகாசல, நாக அசலம், நாகா அசலம்னா மலை,
நாகனா நாககிரி, அசலம் மலை, கிரி நாககிரி. அப்ப திருச்செங்கோட்டுக்கு நாககிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரி, அதான் சொல்றாங்க. நாகாசல வேலவ நாலுக்கவி தியாகா. அதாவது அருணகிரிநாத சுவாமிக்கு கவி பாடும் அந்த தன்மையை கொடுத்தவர் முருகப்பெருமான் இதுல சொல்றாரு. நாகாசல திருச்செங்கோட்டு வேலவனே 4 கவி, 4 வகையான கவி, அந்த ஆசு கவி, வித்தார கவி, அப்புறம் மதுர கவி, சித்திர கவி அப்படின்ற 4 வகையான கவி, ஆசு, மதுர, சித்திர, வித்தார இந்த 4 வகையான கவிகளை பாடும் அந்த தன்மையை கொடுத்த தியாகா, அந்த தன்மையை கொடுத்த தியாகான அந்த தன்மையை கொடுத்த அந்த இது எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்னு பாக்குறேன். ஆமா, அந்த பாடும் திறத்தை தந்தருபவனே சுரலோக சிகாமணி. சுர அப்படின்னாலே விண்ணுலகம் அர்த்தம். சுர பூபதியே அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம் இல்லையா. சுரன விண்ணுலகம், பூன பூமி. இப்ப சுரலோக விண்ணுலகத்திற்கு சிகாமணியாக திகழ்பவரே. எப்படி இந்த கடைசி ரெண்டு எப்படி? நாகாசல நாககிரி பெருமானே திருச்செங்கோட்டு வேலவனே, நாகாசல வேலவ திருச்செங்கோட்டு வேலவனே 4 கவி, 4 வகையான கவி, ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி 4 வகையான கவிகளை பாடும் தியாகா திறத்தை தந்த யார்? எப்பேற்பட்டவனி? சுரலோக விண்ணுலகத்துக்கு சிகாமணியாக திகழ்பவனே, எப்பேற்பட்ட முருகப்பெருமானே. கூகா, கூகான்னா ஓலமிடுற சவுண்டு. கூகான்றது ஓலமிடுற அழுந்து கூக்குரல் எழுப்புவாங்களா அது. கூகா என, கூகா அப்படின்னு ஓலமிட்டு என என் கிளை, என் கிளைனா சுற்றத்தார், இந்த மக்கள், மனை, சுற்றத்தால், மனைவி, பெண்டிர் எல்லாமே, குழந்தைகள் எல்லாமே, என் சுற்றத்தார் கூடி அழ, நான் செத்துட்ட பிறகு கூகா என்று ஓலமிட்டு கூடி அழ, போகா வகை, அழப்போகா வகை. அவ்வாறு கூகா என என் கிளை கூடியழ போகா வகை. அப்படி போகா வகைன்னா நம்ம செத்துட்டா எல்லாம் ஓலமிட்டு அழுவாங்க, அப்புறம் திரும்பி பிறக்கணும், திரும்பி எல்லாரும் அழுவாங்க, திரும்பி பிறக்கணும், திரும்பி அழுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, அருணகிரி வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கும்போது அவருக்கு முன்னாடியே அவங்க மனைவி இறந்துடுவாங்க, அவங்க முன்னாடியே அவங்க தமக்கை இறந்துடுவாங்க, அவங்க தாய் தந்தை எல்லாமே அவங்களுக்கு முத்தி பேர் வாங்கி கொடுத்துருவாரு சுவாமி. அக்காக்கெல்லாம் முத்தி வாங்கி கொடுத்துருவாரு. இவருக்கு ஓலமிட்டு அழுறதுக்கும் இவருக்கு ஆள் இல்லை. ஆனா இவர் அந்த மாதிரி சாகலை, முருகப்பெருமானிடம் போயிட்டாரு. ஆனா இந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா, நான் திரும்பி இறக்கும் போது ஒரு தடவை இந்த சுற்றத்தார் ஓலமிட்டு கூடி அழாக வருகைக்கு என அந்த போகா வகை, அந்த மரணம் திரும்பி எனக்கு கொடுக்காத அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்கிறாரு. கூகா என என் கிளை கூடியழ போகா வகை, என் சுற்றத்தார் கூடி அழுந்து போகா வகை, மெய்ப்பொருள் பேசியவா, உண்மை பொருளை பேசியவா. அப்போ உண்மை ஞானத்தை உணர்ந்த ஆன்மாக்கள் இறைவன் திருவடியை அடைவர் தவிர வேற எங்கும் போக மாட்டாங்க. இறைவன் திருவடியை அடைந்த ஆன்மாக்கள் திரும்பி பூமிக்கு வரமாட்டார்கள். அதுதான் கூகா என என் கிளை கூடியழ போகா வகை, திரும்பி போகா வகை, திரும்பி பூமிக்கு பிறந்து போகா வகை, திரும்பி மரணம் வராத வகை, உண்மை பொருளை பேசியவா, என்ன ஆச்சரியம், பேசியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழியில போக என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறாரு. அதான் நாகாசல வேலவ 4 கவி, திருச்செங்கோட்டு வேலவனே 4 வகையான கவிகளை பாடும் திறனை கொடுத்த தியாகா, சுரலோக சிகாமணியே, விண்ணுலக சிகாமணியே, கூகா என, கூகா என்று ஓலமிட்டு என் கிளை, என் சுற்றத்தார்கள் எல்லாம் கூடி அழ போகா வகை, திரும்பி மரணம் வராத வகை, திரும்பி பூமிக்கு பிறக்காத வகையில் மெய்ப்பொருளை பேசியவா அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரணம் இல்லாத வாழ்வை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. இது நமக்காக கேட்கிறார் சுவாமி. அடுத்தது செம்மான் மகளை, நல்லா இருக்கும். இது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. இது அனுபூதி நிலை அடைந்த தன்மையை அது காட்டுறாரு. இது என்னன்னா அனுபூதி தலைமை. ஆமா, அது காட்சியல். சரி, இது சுவாமிகள் சும்மா அருணகிரிநாதருக்கு உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த உபதேசம் பண்ணதை எடுத்து சொல்றாரு. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே.
செம்மான் மகளை திருடும் திருடன். அதாவது 2 வகையான மனம். அதாவது கற்பியல், களவியல். அப்போ வள்ளி தேவயானை அம்மாவை வந்து கற்பியல் மூலமா மனம் செய்து கொண்டாரு. களவியல் மூலமாக வள்ளி அம்மாவை திருமணம் செய்து கொண்டார். அதனால்தான் திருடும் திருடன். யாருக்கும் தெரியாம அம்மா வள்ளி அம்மா வந்து அவங்க அம்மா, அப்பா, நம்பிராஜன் வந்து வளர்த்த தந்தை, அப்புறம் வளர்த்த தாய், அவர்களுக்கு தெரியாம வந்து சுவாமி கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதனால அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து அப்புறம் தாய் தந்தையர் அப்புறம் சிவபெருமான் எல்லாரும் சூழ அதுக்கப்புறம் முறையா திருமணம் நடந்தது. ஆனா இதுல சொல்றாங்க, அப்போ செம்மான் மகளை, செம்மான் இங்க வந்து 2 அர்த்தம் இருக்கு. இதுல வந்து செம்முனா செம்மையான, செவ்விய அப்படின்னு ஒரு அர்த்தம். மான் அப்படின்னா அந்த மானு, அந்த வள்ளியம்மை யார் வயிற்றுல பிறந்தாங்க? மான் என்ற லட்சுமி வயிற்றுல பிறந்தாங்க, அப்படி ஒரு அர்த்தம். மால், செம்மாள், மால் அப்படின்னா விஷ்ணுவின் மகள் யாரு? வள்ளி அம்மா அப்படின்னு ஒரு அர்த்தம். செம்மான், செம்மையான மானின் லட்சுமி அம்மாவின் மானின் வயிற்றில் பிறந்த மகளை, பிறந்த யாரு? வள்ளி அம்மாவை திருடும் திருடன், யாருக்கும் தெரியாத களவியல் முறையில் கவர்ந்த முருகன், திருடன். பெம்மான் முருகன், பெம்மான் முருகன் அப்படின்னா பெம்மான்னா பெருமையுடையவர், பெருமையுடைய அந்த முருகன் எப்பேற்பட்டவன்? பிறவான் இரவான், பிறப்பிறப்பு அற்றவன் அவன். அவன் அப்பேற்பட்ட இறைவன் சும்மா இரு சொல்லற, சொல்லற சும்மா இரு. சொல்லற அப்படின்னா இது வந்து சைவ சித்தாந்தத்துக்கு எடுத்துக்கணும். வாக்கு, அனைத்து வகையான வாக்கு, சூக்குமை, பைசந்தி, வைகரி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாக்கு, அந்த 4 வகையான அந்த வாக்குகள் அற்று போக. ஏன்னா நமக்கு இப்ப நம்ம சிந்தனை எப்படி வருது? சிந்தனை வந்து வாக்கு மூலயமாக தான் தோன்றுது. இந்த சுத்த மாயையில வந்து கலையில இருந்து வாக்கு, 4 வகையான வாக்குகள் தோன்றுது. இப்போ மூலாதாரத்துல இருக்கும் போது நம்மளுக்கு சிந்தனையே இருக்காது. அது வந்து தொப்புள் கடிக்கும் வரும்போது ஏதோ லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மேல அநாகத்துக்கு வரும்போது அந்த நல்ல சிந்தனை இருக்கும், ஆனா அந்த வாக்கு வெளிப்பட்டு தோன்றாது. வாய்கிட்ட இந்த கண்ட பகுதிக்கு வரும்போது எண்ணம்லாம் வாய் வெட்டிய வெளிப்பட்டு தோன்றும். அந்த மாதிரி சும்மா இரு, சிந்தனை வந்து மூலாதாரத்துல இருக்கும் போது அது ஞான வடிவமாக இருக்கும். அதாவது அந்த எண்ணமற்றது இருக்கும். அது மாதிரி சும்மா இரு சொல்லற சும்மாறு அப்படின்னா அது மோன நிலை. அனைத்து கர்ணங்கள் கருவிகள் அடங்கி ஒடுங்கின அந்த மோன நிலை. சொல்லற சும்மா இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லற்றுன்னா சும்மா வாய்மூடி கம்முன்னு இருன்னு அப்படி இல்லை. எல்லா கருவிகளும் அற்று அனைத்து வகையான வாக்குகளும் அற்று செயலிழந்து சும்மா இருக்கும். இரு என்று சொன்னதுமே சும்மா இரு என்று என்றலுமே என்று சொன்னதுமே யாரு? முருகப்பெருமான் சொன்னதுமே பொருள் ஒன்றும் அறிந்திலேன். எனக்கு உலகப் பொருள் வந்து உலகப் பொருளாவே தெரியல, அந்த உலகப் பொருள் எல்லாம் இறைவனாகவே தெரிந்தது. என்ன அம்மா அப்படின்றாரு. அம்மான்றது வந்து கடைசியா எடுத்துக்கணும். அம்மானா அது ஒரு ஆச்சரியமா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு, அந்த ஆச்சரியமா சொல்ற குறிதான் அது. அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம்மா அப்படின்றாங்க. பொருள் ஒன்றும்னா உலகப் பொருள் ஒன்றுமே எனக்கு தெரியல. சுவாமி உபதேசம் பண்ண உடனே உலகப் பொருள் தெரியல, அந்த உலகப் பொருள் எல்லாம் சுவாமியாகவே தெரியுது. அப்போ ஞானம் அடைஞ்சிட்டாரு அவரு. அப்போ ஞானம், முழு ஞானம் பெற்றாரு. அதான் செம்மான் மகளை, அதாவது செம்மையான அந்த மானின் மகள், செம்மையான அந்த மானின் வயிற்றில் பிறந்த வள்ளி அம்மாவை திருடும் கலவியல் முறையில் திருடும் திருடனே பெம்மான் முருகன், பெருமையுடைய முருகன். எப்பேற்பட்டவன்? பிறப்பிறப்பில்லாதவன், பிறவான் இரவான், அப்பேற்பட்ட முருகன். சும்மா இரு சொல்லற, சொல் அற சும்மா இரு அப்படின்னா அனைத்து கருவி கரணங்களையும் அடங்கி ஒடுங்கி மோன நிலையில் இருக்கும்படி சொன்ன உடனேயே என்றலுமே பொருள் ஒன்றும் அறிந்த நினை, உலகப் பொருள் ஒன்றும் என் கண்ணுக்கு தோன்றவில்லை, அனைத்தும் அதுவாகவே இறைவனாகவே தோன்றிவிட்டது. அம்மா என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த பாடல். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்றார். அடுத்து ஓகே, அடுத்த பாடல் முருகன் தனிவேல். முருகன் வந்து என்ன இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்படிதான் படிச்சோமோ தெரியல. சரி, அப்போ அதாவது முருகனோட உண்மைத்தன்மை எப்படி உணர முடியும் அப்படின்னா, அதாவது கடவுளோட உண்மைத்தன்மை எப்படி
அடை முடியும். அப்போ நேத்து நம்ம வந்து உருவாய் அருவாயில பார்த்தோம். சுவாமி வந்து சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம் அப்படின்னு 2 இருக்கு. தன்னிலையில் இருக்கும்போது சுவாமி வந்து அவனுக்கு எச்செயலும் இல்ல. அவன் வந்து ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அந்த தடத்த இலக்கணம், அதாவது பதி சிவனாக இருக்கும் இறைவன் பதியாக வந்து பஞ்சகிருத்தியம் செய்து இறைவன் ஆன்மாக்களுக்கு கருணை புரிகிறான். அந்த பஞ்சகிருத்தியம் செய்யும் ஆன்மாக்கு கருணை புரியும் வரும் பொருட்டில் வந்து பல வடிவங்கள் தாங்கி வருகின்றான். இந்த உண்மைத்தன்மையை இறைவனை குருவாக அடைந்தது, அதாவது இறைவனை குருவாக வந்து நம்ம அறிந்தால் அன்றி இறைவனோட உண்மைத்தன்மை நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இந்த பாடல். சரி, முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அருவன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. சுவாமி வந்து உருவப்பொருள் அன்று. உருவம் வச்சிருக்காரு. ஆனா உண்மையான தன்மை வந்து உருவமா அப்படின்னு கேட்டா உருவம் மட்டுமா? இல்ல. உருவம் மட்டும் இல்ல. அருவம் மட்டுமா? அருவம் மட்டும் இல்ல. அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மா ரொம்ப கொஞ்சம் மேன்மை நிலை அடைந்த போது அந்த ஆன்மாக்களுக்கு அருவமாக இருப்பார். ஆனா அந்த சில ஆன்மாக்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. அந்த ஆன்மாக்களுக்கு உருவம் தாங்கி வருவார். அந்த மாதிரி ஆன்மாவின் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனா சுவாமி அந்த நிலை மட்டும்தான் இருக்காரா? இல்ல. உருவமாக மட்டும் இருக்காரா? உருவம் மட்டும் இல்ல. உருவம் அன்று. அருவம் மட்டுமாக இருக்காரா? அருவம் அன்று. உலது இந்த பொருள்ல மட்டும்தான் உள்ளிருக்கிறாரா? இல்ல. எல்லா பொருளையும் வியாபித்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல. இலது அன்றுனா இந்த இடத்துல வந்து எப்படி எடுத்துக்கணும்னா சுவாமி எல்லா பொருளும் இருந்தாலும் அவனுக்கு அந்த பொருள்களால் எந்த துன்பம் இன்பம் வராது. அது இலது அன்று. இருள் அன்று. சுவாமி இருள் பொருளா? இல்ல. ஒளி பொருள் மட்டுமா? இல்ல. என நின்றதுவே. ஒரு நிமிஷம். ஓகே. என நின்றதுவே. அதாவது சுவாமி உருவமாக இருக்கான். ஆனா அது மட்டும் கிடையாது அவன் உருவம். அப்ப சுவாமி உருவமாக, அருவமாக, உலது, இலது, இருள், ஒளி என்ற எல்லா பொருளுமாக இருக்கின்றான் என்ற தன்மையை எப்போ அறிய முடியும் அப்படின்னா, முருகன் தனிவேல் முனி. முருகன் தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய முருகன் முனிவன் என்று நம் குரு, அவன் நம்மளுடைய குரு, நம் குரு என்று நமது குருநாதர் என்று அருள் கொண்டு அவனோட அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. அறியார் அறியும் தரமோன்னா அதாவது அவனை கொண்டு அதாவது அவனே குருவாக வந்து உணர்த்தினாதான் நமக்கு உண்மை தெரியும். இப்ப ஏதோ ஞான ஆசிரியர் சொன்னாதான் எனக்கு தெரிஞ்சது சாமியோட உண்மை இலக்கணம் தடத்தலை. உண்மை இலக்கணம் அப்படின்னா என்ன? சுவாமி தன்னிலையில அவனுக்கு உருவம் கிடையாது. எல்லாம் கடந்தவன். அவனுக்கு இந்த உருவம் இது என்ற பேதமே கிடையாது. தன்னிலையில அவனுக்கு சும்மா இருக்கும் நிலை. அப்போ சிவம் சும்மா இருப்பது. அப்போ பதிதான் வந்து அந்த பஞ்ச கிருத்தியம் பண்றது, அந்த தட்சிணாமூர்த்தி யோகம் வடிவம் எடுக்கிறது, போக வடிவம் எடுக்கிறது எல்லாமே அந்த திருவருள் சக்தியால திருவருள் பெற்ற இறைவியின் சக்தி. அதெல்லாம் வந்து அம்பாளோட சக்தி தான். எல்லாம் வந்து தன்னிலையில வந்து சுவாமிக்கு வடிவம் கிடையாது. எல்லாமாகவும் இருக்கின்றான் அப்படின்றத நாம ஒரு குருநாதர் வந்து உணர்த்தினாதான் உணர முடியும். சுவாமி உருவம் மட்டும் இல்ல. ஆனா உருவமாகவும் தான் இருக்கிறான். அருவம் மட்டும் இல்ல. அருவம் தான் சுவாமி தான் இல்ல. அருவமாகவும் இருக்கிறான். உளதன்று. சுவாமி இந்த பொருள் மட்டும் இல்ல. எல்லா பொருளும் இருக்கிறான். இலதன்று. சுவாமி வந்து எல்லா பொருளிலும் இருந்தாலும் எந்த துன்பத்தும் அவன் வந்து சேராது. இலது. இருள் அன்று. சுவாமி இலதன்று அப்படின்னா வந்து இல் பொருளும் அன்று. அப்போ சுவாமி வந்து அவனே கும்பிடாதவர்களுக்கு வந்து அவன் இல்லாதவன் மாதிரி தான் இருப்பான். ஆனா இல்லாதவனா இல்ல. அவன் உள்பொருள் தான். எப்போதும் இருக்கக்கூடிய பொருள் தான். சுவாமி இருள் அன்று. இருளுமாக இருக்கின்றான். இருள் இல்ல. ஒளி பொருளா? ஒளி எல்லாமாகவும் இருக்கின்றான். ஆனா அதை எப்படி நம்ம அறிவது எப்படின்னா முருகன் தனிவேல். முருகன் அந்த தனிவேல் முனி, அந்த ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய முனிவன் அவனை என்ன நினைக்கணும்? நம் குரு என்று அருள் கொண்டு அவனோட அருள் கொண்டு குருநாதர் அருள் கொண்டு அவனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவனை அருள் கொண்டு அறியார். அவன் அருள் கொண்டுதான் சுவாமி எல்லாவாகமும் இருக்கின்றான் என்று நம்ம உண்மையை அறிய முடியும். இல்லைனா அறியும் தருமோ? இல்லைன்னா அறியும் தருமோ? அறிய முடியுமா? முடியாது.
இப்போ நான் சொல்றேன்ல, சுவாமி உருவமாக அருவமாக இருக்கின்றான் என்ற உண்மையையே குரு வந்து சொன்னாதான் நமக்கு அந்த உண்மை தன்மை புரியும். ஏன் சுவாமி பல உருவங்கள் எடுக்கிறாங்க? ஏன் சுவாமி வியாபித்து இருக்கிறாங்க? சுவாமியோட இலக்கணம் என்ன? ஏன் சுவாமி அந்த தன்மையில இருக்காங்க அப்படின்னு ஒரு குரு வந்து நம்ம சொன்னாதான் புரியும். இல்லைன்னா புரியுமா? புரியாது. அதுதான் சொல்றாரு. சுவாமி உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்ற தன்மையை முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமும். அவனை குருவாக ஏற்று அவன் அருள் கொண்டுதான் இதை அவன் எப்பேற்பட்டவன் என்று அறிய முடியும். இல்லைன்னா அறியும் தரமோ, இல்லைன்னா அறிய முடியுமோ? முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கொஞ்சம் எதிர்மறையில சொன்னது. பாடல் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இது ஒன்றும் வேண்டாம். முருகனே குருவாக நாம் அடைந்த போது நமக்கு உண்மைத்தன்மை அறிய முடியும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே, இது வந்து அந்த ஐம்பொறி வழியில செல்லாம உன் திருவடி தீட்சை எனக்கு கொடு, உன் திருவடியை வந்து உய்யும் பொருட்டு, அதாவது உன் திருவடி தீட்சை கொடு, உன் திருவடி பேர் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு. சரி, என்னன்னு பார்ப்போம். மணி 12 ஆயிடுச்சாமா? உனக்கு 10 நிமிஷம் ஆகுதுல்ல? சரி அம்மா, அப்படி நிறுத்திக்கலாமாம்மா? இல்ல அந்த 17 17 17 3 தடவை எடுத்துடலாம்லம்மா? சரி ஓகே. 17 17 இது சரி. இன்னும் 2 பாடலா? சரி அப்படியே எடுக்கலாம். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ நாளைக்கு நாளைக்கு ஒரு இப்போ பாருங்க, புஷ்பலதாம்மா சொன்ன மாதிரி தான் வருது. சரிங்கம்மா புஷ்பலதாம்மா, நான் ஒத்துக்கிறேங்கம்மா. நான் எப்படியும் முடிச்சிடலாம் அப்படியே பார்த்தேன், ஆனால் முடியாது தான். சரி சரி, நாளைக்கு ஒரு 15, அப்புறம் வந்து அடுத்த வாரம் ஒரு 2 நாள் கொடுங்க. சரி, டைம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். சரி, அடுத்த பாடல். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாழ் விழி நாசியோடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினியே. இது வந்து மனதுக்கு அறிவுரை சொல்றது. ஏ மனமே, ஏ மனமே, என்ன சொல்றாரு? ஒளி எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம், கொண்டு குட்டுறாருன்னு பார்ப்போம். ஏன் மனக்கிட்ட சொல்றாரு, ஏ மனமே, ஏன் அந்த ஐம்புலன் பொறியோட போய் சேர்ந்து அதனோடு சிக்கி போற? அந்த ஐம்புலனை வந்து ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற மாதிரி தான் வந்து உடம்பு புலன்கள்லாம் வந்து வேலை செய்யும். நமக்கு அப்படி கிடையாது. பசி வந்து இந்த வயிறு வந்து கேட்கும், சாப்பாடு போடு போடுன்னு. அது கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி தான் நாம் சாப்பிடுறோம். அது என்ன தண்ணி குடின்னு சொன்னாதான் நாம் தண்ணி குடிக்கிறோம். ஆனால் ஞானிகள்லாம் அப்படி கிடையாது. அவங்க தான் வந்து ஐம்புலன்களை வந்து அடக்குவாங்க. நம்மளுக்கு ஐம்புலன் தான் நம்மளை அடக்குது. அப்போ ஐம்புலன் வழியாக நம்ம போனால் நம்மளுக்கு என்ன வரும்? இச்சை தான் வரும். இச்சையால் என்ன வரும்? ஆசை வரும். ஆசையால் என்ன வரும்? அது ஒரு பொருள் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரும். அந்த கோவத்தில் என்ன வரும்? அறிவு மயக்கம் வரும். அப்படின்ட்டு நம்ம வினையை செஞ்சுக்கினே போகிறோம். அதான் அதனால சுவாமிகள் சொல்கிறார் மனசுக்கிட்ட, ஐம்புலன் பொறிப்புலனோடு சேர்ந்து சிக்கி தவிக்காத. அதுக்கு பதில் நீ என்ன போ, முருகனோட திருவடி புடி. முருகன் திருவடி போட்டால் உனக்கு வினை வராது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மனனே, 2வது லைனில் அந்த மனம் இருக்கணும். ஏன் மனனே, மெய் உடம்பு, வாய் விழி கண்ணு, நாசி மூக்கு, அதனோடு நாசியோடும் செவியாம் காது, இந்த ஐவாய் வழி, இந்த 5 பேர் சொல்ற வழி செல்லும் அவாவினையே. இந்த 5 என்ன சொல்லும்? ஆசைதான் கொடுக்கும். அது அந்த அந்த அவாவினை அது வழியா போய் செய்ய போவாத. போனா என்ன ஆகும்? ஒழிவாய் ஒழிவாய், நீ ஒழிந்துதான் போவாய். நீ அதுக்கு என்ன பண்ணணும்? கைவாய் கதிர்வேல், கையிலை ஏந்தி உள்ள கதிர்வேல், ஒளியே உடைய வேலாயுதத்தை உடைய யாரு? முருகனோட கழல் பெற்று, திருவடியை பெற்று உய்வாய். அப்போ முருகன் திருவடியை பிடிச்சிட்டா என்ன வரும்? அவன் திருவடி வந்து உனக்கு உலகப்பற்றை விடும். உலகப்பற்று விட்டா உனக்கு ஆசை வராது. ஆசை இருந்தால் தானே உனக்கு கோவம்லாம் வரும். கோவம் இருந்தால் தானே அறிவு மயக்கம் வரும். அப்போ ஆசை இல்லைன்னா என்ன வரும்? தெரிந்த அறிவு, தெளிந்த ஞானம் தான் வரும். இதெல்லாம் எப்போ வரும்? இறை பக்தியிலை முழுக 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசை, பொன் பொருள் பற்று, நிலப்பற்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விலகும். அதனால தான் சொல்கிறாரு, ஏ மனமே, மனனே,
மெய், வாய், உடம்பு, வாயி, விழி, மெய். உடம்புனா என்ன? நல்ல நல்ல துணியெல்லாம் போட்டுக்கணும், அது இதெல்லாம் போட்டுக்கணும், நகையெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுல. மெய், வாயி, விழி, நாசியோடும் நாசியோடும், செவியாம் காது. இது காது என்ன கேக்குது? நல்ல பாடல்களையா கேக்குது? இறை துதியா கேக்குது? இல்ல இல்லையா? அந்த மாதிரி அது காது அது இஷ்டத்துக்கு கேட்கும். அது அந்த ஐவாய் வழி, அந்த 5 வாய் வழியா அந்த அந்த வாயில்கள் வழியா செல்லிடாத போயிடாத அந்த அவாவினை விடுத்து ஒழிவாய் ஒழிவாய். அது ஏன்னா அது கூட நீ போனன்னு வச்சுக்கோ, அது இச்சை தான் கொடுக்கும். அதுல இருந்து உனக்கு தீவினை தான், நீ வினை தான் இயற்றுவ. நீ வினை இயற்றுனா என்ன ஆகும்? பிறப்பு தான் வரும். அந்த வழியா போயிடாத, அது வழியா போயிடாத. அதுக்கு பதிலு ஒழிவாய் போனா ஒழிந்து போவாய். அதை ஒழி, அதை விட்டு அகலு. அது அந்த அவாவினை ஒழிந்து போ. அந்த 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 பற்றை நீக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த அவாவினையே ஒழிவாய் ஒழிவாய். அந்த பற்று, அந்த அன்புலன் மீது வைக்கிற பற்று, அந்த ஐம்புலன் என்னென்ன எப்படி நம்மளை வழி நடத்துகிறதோ அந்த வழி செல்லாத ஒழிவாய், அதை விட்டு நீக்குவாய் நீக்குவாய். கைவாய், கைவாய்னா கையில் ஏந்திய கையை உடைய கைவாய். கைவாய்னா என்ன? ஆமா, ஓகே. அப்படியே கைவாய்னா அந்த திருக்கரம், கை தான் சொல்றாங்க. கைவாய் திருக்கரத்துல அந்த கையில் எழுந்திய கதிர்வேல் ஒளியுடைய அந்த வேலாயுதத்தை உடைய ஞானம். அதாவது ஐம்புலன் என்ன பண்ணும்? இச்சை கொடுக்கும், அவா கொடுக்கும். அப்போ வெகுளி, கோவம் வரும், மயக்கம் வரும். ஆனா அங்கு சொல்றார் பாரு, கதிர்வேல் ஒளியுடைய ஞானவேல். ஞானம் என்ன பண்ணும்? தெளிந்த அறிவு கொடுக்கும், அவா கொடுக்காது. தெளிந்த அறிவே வந்த உடனே உலகம் எது, நம்ம இறைவன் எது? உலகம் மாயை, அதாவது தோண்டி நின்று அழியக்கூடியது, நிலையற்ற பொருள். நிலையற்ற பொருள்ல எதுக்கு நம்ம ஆசை வைக்கணும்? நிலையற்ற பொருளை ஆசை வச்சு நம்மளுக்கு வித்து, பிறப்பு வித்து தான் வரும். அப்போ நிலையுடைய இறைவன் திருவடி அப்படின்ற அந்த தெளிந்த அறிவு எது கொடுக்கும்? ஞானம், வேல். அது மாதிரி திருக்கரத்தில் ஏந்திய அந்த ஒளி பொருந்திய வேலாயுதத்தை உடைய அந்த முருகப்பெருமான் திருவடியை பற்று. திருவடி எது? ஞானம், அபர பரஞானம். அந்த திருவடியை பற்று உய்வாய் மனமே அப்படின்னு சொல்றாரு. அதுதான் மனமே, மெய்வாய் வழி நாசியோடு செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினே ஒழிவாய் ஒழிவாய். அதை விட்டு நீங்கு. அதுக்கு பதிலாக கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நிறைவு பாடலாக இன்றுக்கு முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே. இது சுவாமியை எப்படி கும்பிடணும்ட்டு அவரே அருணகிரிநாத சுவாமி கேட்கிறாரு. சுவாமி, நீ 8 குணங்களுக்கு உறைவிடமாக இருப்பவன், உன்னை நான் எப்படி கும்பிடணும்? உன்னை உணர்ந்து உருகி மெய்யுணர்வுடன் கும்பிட எனக்கு நீ அருள் செய் அப்படின்னு கேட்கிறாரு. இது நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய பாடல். தினைக்கும் ஒரு தடவையாச்சும் சொல்லணும். சரி, எப்படின்னா இது இந்த பாடல் துதி பாடலா? இல்ல விண்ணப்ப பாடல் தான். விண்ணப்ப பாடல் தான். சரி, பொறு புங்க வரும் அப்படின்னாக்கா, பொறு அப்படின்னா போர் புரிந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க புங்கவர்னா தேவர்கள் அர்த்தம். அன்பு மிகுந்த தேவர்கள், அதாவது விரும்பப்படுகின்ற தேவர்கள். புவியும் பரவும். புவினா உலகம், உலகத்துல இருக்கிற மக்களும், அதாவது விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் சொல்றதுக்கு சுவாமி இப்படி சொல்லியிருக்காங்க. பொறு புங்கவரும், விண்ணுலகத்தில் இருக்கிற அன்பு மிகுந்த தேவர்களும், புவியும் மண்ணுலகத்தில் இருந்த பூவுலகத்தில் இருக்கிற மக்களும், துதித்து பரவும், அதாவது முருகனை துதித்து போற்றுகின்ற குரு புங்கவன குருமூர்த்தியே, என் குண பஞ்சரனை 8 குணங்களுக்கு உறைவிடமானவரே. அப்போ நம்மளுக்கு குருநாதரா வரவர் எப்படி இருக்கணும்? அந்த என் குண பஞ்சனை 8 குணங்கள் பொருந்தியவராக இருக்கணும். என் குண பஞ்சரனை 8 குணங்களுக்கு உறைவிடமானவரே முருகன் குமரன் குகன், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து. எப்படி மொழிந்து? மெய் அன்புடன் மொழிந்து. நம் வாய் மெய் முக்கரணமும் ஒன்றுபட்டு நம்ம சொல்லும் போது நம் சுவாமியை முன்னிறுத்தி முக்கரணமும் ஒன்றுபட்டு உலக பொருள் எதுவுமே நமக்கு தெரியாம சுவாமி மட்டும் மொழிந்து, மெய் அன்புடன் மொழிந்து உருகும் செயல் தந்து உன்னை உள்ளம் உருகி உன்னை வழிபட்டு உணர்வு என்றல்வாய், அந்த மெய் உணர்வு எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. இப்போ சுவாமி உன்னை நான் உருகி உண்மையா கும்பிடணும், உணர்வோடு உருகி கும்பிடணும். அதுக்கு நீயே எனக்கு வழி கொடுன்னு செய்றாரு. நம்ம முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? திணியான மனோசிலை மீது உனது தாள் அரவிந்தம் அரும்புவது. கல்லு மாதிரி இருக்கு என் மனசு, என் மனசுல உன் கால் பதியாதா
அப்படின்னு கேட்கிறாரு. என் மனசு கொஞ்சம் நெகிழாதா? அதே மாதிரி இங்க கேட்கிறார், முருகன் குமரன் என்று உன் நாமத்தை சொல்லும் பொழுது, உன் நாமத்தை மொழியும் போது, அன்புடன் மொழியும் போது, சொல்லும் போது உருகும் செயல் தந்து என் ஊன் உள்ளம் எல்லாம் உருகி உணர்வு மெய் உணர்வு என்று அருள்வாய். அந்த மெய் அருள்வு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் இன்னொரு ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை கேட்குறேன். ஓகே சரி. அப்போ பொறுப்புங்கவரும் பொறுப்புங்கவர்னா அன்பு மிகுந்த புங்கவர்னா தேவர்கள். தேவர்களும் புவியும் பூ உலகத்தாரும் பரவும் வணங்கி துதி செய்கின்ற குரு புங்கவ குருமூர்த்தியே என் குர பஞ்சன 8 குணங்களுக்கு உறைவிடமானவர். 8 குணம்னா என்ன? அந்த தன் வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இதெல்லாம் நம்ம இந்த பாடல் படிக்கும்போது அதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், என் குணம்னா என்ன, அதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ 8 குணம் மட்டும் நாம வச்சுக்கோங்க. என் குண பஞ்சரனே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உன் நாமத்தை கூறும்போது உருகும் செயல் தந்து என் நெஞ்சம் உருகி அந்த உணர்வு மெய் உணர்வு என்றருள்வாய் அப்படின்றது தான் இந்த பாடல். இந்த பாடல் நிறைவுற்றது. அப்போ பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவை என்குண பஞ்சரனை குருமூர்த்தியே, நீ குருமூர்த்தி. அப்ப என்ன ஆகணும்? உன் நாமத்தை சொல்லும் போது முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உன்னை உருகி மனமுருகி மெய் உணர்வோடு வணங்கும் அந்த அருள் தாராய் அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்த பாடல் இப்போட நிறைவுற்றது. அம்மா உருவாய் அருவாய் பாடி முடிச்சிட்டுங்களாமா? உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே